அதான் பேசிக்கே இல்லாமல் எப்படி ப்ரோ 11 வாட்டி அன்டிஃபிட்டடாக இருக்கீங்க? ஆச்சரியமாக இருக்குது. அது உண்மையில ப்ராக்டிஸ் மட்டும்தான். நம்பிக்கை. நீ தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போது உனக்கு அந்தளவு நியூட்ரிஷனல் சப்போர்ட்டும் எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் உன்னோட ஸ்கில் வந்து குறையில. நம்ம மனசில் இருக்கிற தைரியத்தை விடாத உன்னால் ஜெயிக்க முடியும். இவ்வளோதான். என்ன நானே மோட்டிவேட் பண்ணி அந்த வெறி தானோ உங்களை ஜெயிக்க வைக்கிறது. கண்டிப்பாக கிடைக்கிற வேலைக்கு போவேன். ஃபினான்ஷியலாக எப்படின்னா ப்ராக்டிஸ் என்னால் விடவே முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. அதனால் நம்ம கூலி வேலையாக சூஸ் பண்ணிட்டேன். எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். சிபிசிஎல்ல இந்த சாக்கடை அல்றது, புளி வெட்டுறது, மூட்டை தூக்குறது, எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன். இந்த பிக் லீன்னு சொல்லிட்டு ஒரு பாடி பில்டர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெயிட் லிஃப்டர்ஸும் பாடி பில்டர்ஸும் இப்படி தப்பாக பேசுகிறாங்க. ஏன் பாக்ஸர்லாம் வந்து 10 பஞ்ச் அடித்தா எங்களால் ஒரு பஞ்ச் அடிக்க முடியாதா, ஒரு பஞ்ச் நாங்கள் வெயிட்டாக அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நானே சேலஞ்ச் பண்ணுறேன். இது மூலமாக இப்போ அவர் பார்த்தாருன்னா நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் வெயிட் கேட்டகரி நான் போடுறேன், நான் லைசன்ஸ் நானே வாங்கி தரேன். நான் கஷ்டப்பட்டு நான் காசை போட்டு நான் லைசன்ஸ் வாங்கி தரேன். ஃபைட்டு வா, கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்க, வாங்க ஃபைட்டு போடுவோம். ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம ஷோவை ரெகுலராக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பாக்ஸிங்கு எம்எம்ஏ பற்றிலாம் ரெகுலராக பேசிகிட்டு இருப்போம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம். இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிசோடு தான். நம்ம கூட வந்து WBC இந்தியன் சாம்பியன் வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும்னா, இவரோட ரெக்கார்டு வந்து 11-0, 11 வின்ஸு 0 லாஸஸ்ஸு, அதில் வந்து 9 நாக் அவுட்ஸு, அன்டிஃபிட்டட் சாம்பியன்னே சொல்லலாம். அவர் இங்கே வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, சந்திர ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்தது. டாக்ஸுக்கு நீங்கள் வந்தது இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வேறு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் ப்ரோ எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஃபஸ்ட்டு இந்த WBC சாம்பியன், இந்தியன் சாம்பியன் வின் பண்ணது எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதை பற்றி ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா அது சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதே நேரம் இது என்னோட முதல் படியாக நான் நினைக்கிறேன். அடுத்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கு இது ஒரு முதல் படியாக நான் நினைக்கிறேன். அந்த பெல்ட்டை காட்டுங்க ப்ரோ, ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் காய்ஸ் WBC பெல்ட்டு, ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். சூப்பர் ப்ரோ, நாங்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்கள் வந்து 11-0 அன்டிஃபிட்டட் பாக்ஸராக இருக்கீங்க. எப்படி ப்ரோ அது உங்களால் முடியுது? எப்படி? அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம ரெகுலராக பாக்ஸிங் பார்க்குறோம், அது ரொம்ப பெரிய விஷயம் அன்டிஃபிட்டட்லாம். எப்படி அது? ரெகுலர் ப்ராக்டிஸ் தான், டெய்லி ப்ராக்டிஸு. அதே மாதிரி நம்மக்கிட்ட சண்டை போட வர்றவங்ககிட்ட நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. சில நேரம் சொல்லுவாங்க, இந்த பையன் ரொம்ப ஈஸி தான், அவனால் வின் பண்ணிட முடியும் அப்படின்னு. நான் ஒரு சாம்பியன் கிட்ட எப்படி ஃபைட் பண்ணுறாலும் சரி, ஒரு புது பையன்கிட்ட எப்படி ஃபைட் பண்ணாலும் சரி, டெய்லி ப்ராக்டிஸ். நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தானா கண்டிப்பாக இது முடியும். டிசிப்ளினாக இருக்கணும். நம்ம தோக்குறோம் அப்படின்னாலே ரிங்கில் எந்த மிஸ்டேக்கும் நடக்கிறது கிடையாது. தோக்கிறதுக்கு ரிங்கில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதே கிடையாது. நம்ம ப்ராக்டிஸில் மிஸ்டேக் பண்ண ரிங்கில் நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வாட்டியும் பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்குமா? அந்த வாட்டி விட்டுறக்கூடாது. கண்டிப்பாக. ஒவ்வொரு முறையுமே நான் அங்கே அரேனா கிட்ட போயாச்சு, எனக்கு நீ வெயிட்டு, எனக்கு ஃபேஸ் ஆஃப் நடக்குது அப்படின்னா முகம் பார்க்க டெரராகவே இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இவன் நம்மளை அடிக்க தான் வந்திருக்கான், இவன் நம்மளை கொண்டுடுவான் ரிங்கில், நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஃபைட்டுக்கு முன்னாடி நான் நைட்டு சரியாக தூக்கமும் வராது. ரிங்கு கிட்ட வர தான் ஒரு கான்ஃபிடென்ட் நாங்களாக பில்டு பண்ணுவேன். சரி நம்மளால் முடியும், இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ரிங்குக்குள்ளே போனதுக்கப்புறம் எல்லாமே மறந்துடுவேன். மைக் டைசனும் அதான் சொல்லுவார், நான் அந்த ரிங்கு போகிற வரைக்கும் எனக்கு சாவு பயம் பயங்கரமாக இருக்கும், உள்ளே போயிட்டேன்னா ஃப்ரீ ஆகிடுவேன் அப்படின்னு நம்ம சொன்னார். இப்போ நம்ம அவங்களோட ட்ரைனிங் கேம்ப் பற்றி பேசலாம். இப்போ நம்ம ஃபாரின் பாக்ஸஸ்லாம் பார்க்குறோம். இப்போ ஜேக் பால்லாம் பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்காரு. நார்மல் ஒரு யூடியூபர் தான், ஆனால் அவரோட கேம்பே பயங்கரமாக இருக்குது. கூட நியூட்ரிஷன் இருக்காங்க, செஃப் எப்பவுமே இருக்காங்க, கண்டிஷனிங் தனியாக, அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இருக்குது. உங்களோட ட்ரைனிங் கேம்ப் எப்படி இருக்குது? உங்களோட டீம்? என்னோட டீமில் நான் மட்டும்தான் பாக்ஸரு, ப்ரோ பாக்ஸர். என்னோட கோச் இருக்கார். என்னன்னா அவராலையுமே சென்னையில் இப்போ இருக்க முடியல. ஃபைட் கிட்ட வரும்போது நான் அங்கே போயிட்டு ஒரு 20 days கேம்ப் எடுத்துக்குவேன் அவர்கிட்ட, ஸ்கில்லுக்காக, ஸ்டாமினாக்காகவும். அவர் கூட இருந்தாலும் எனக்கு ஒரு பலம் மாதிரி. மற்றபடி இங்கே இருந்து டீமே கிடையாது எனக்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அமெச்சூர் பாக்ஸிங் பண்ணுறவங்க தான் நிறைய. அமெச்சூர் பாக்ஸிங் பண்ணுறவங்களும் டீம் இருக்குது. நீங்கள் ஃபாரினில் சொன்னீங்கல்ல, இப்படி ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க. இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. நியூட்ரிஷன் எப்படி கொடுக்கணும், பசங்களுக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும், ஒரு பாக்ஸருக்கு எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அந்தளவுக்கு நாலேஜே கிடையாது. அதுவும் ப்ரோவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிவிஜுவலாக அவங்களா எஃபர்ட் போட்டு பண்ணுறது தான். நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2-3 டீம் இருக்குது, அவங்களுக்கு அந்த கேம்பெல்லாம் இருக்குது. பட் அவங்க இங்கே கிடையாது, பெங்களூரில் அந்த மாதிரி வெளியே மாநிலங்களில் தான் போய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எப்படி உங்களால் ஜெயிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன்? ஒரு வேளை ஜெனட்டிக்காக நீங்கள் கிஃப்டடாக இருக்கிறதுனால அப்படி இருக்கா? அப்படியும் சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வட சென்னை தான். பாக்ஸிங்கிறது அங்கே சின்ன குழந்தையிலேருந்தே வர ஆரம்பிச்சிடும். சண்டை போடுற அந்த உணர்வு, கீழே ரோடு சண்டை போடுறது, சண்டைன்றது ஒரு யூஸ்வலான விஷயமா இருக்கும் அங்கே. அப்படி இருக்கும்போது நானுமே இப்படி ஒரு பிரச்சனையில் தான் பாக்ஸிங் போனேன். என்ன ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் போனேன். ப்ளஸ் என்னோட கோச் ரஜினிகாந்த், அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கோச். நான் பார்த்த வரைக்குமே, பெருமைக்குன்னு சொல்லலை, ஒரு எக்ஸ்ட்ராடினரி
வெட்டினரி கோச். ஒரு பையனை எப்படி ட்ரெயின் பண்ணணும், அவனுக்கு என்ன ஸ்கில் இருக்குது. இப்போது நான் வந்து பவர் ப்ளஸ் ஸ்பீடு தான். இன்னும் நிறைய பேர் அவுட் பாக்ஸிங் பண்ணுவாங்க, இன்பாக்ஸிங் பண்ணுவாங்க. அதுலேயும் நிறைய ஸ்கில் இருக்குது, நிறைய வேரியேஷன் இருக்குது. யாருக்கு என்ன ட்ரெயின் பண்ணணுன்றதை பார்த்து கொடுப்பாரு. எங்கள் கூட இங்கே சென்னையில் இருக்கும்போது 3 பாக்ஸஸை வச்சு நாங்கள் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வரோம். ஏன்னா எந்த டீம் கிட்ட அதிக கோல்டு இருக்கோ அவங்க தான் சாம்பியன். அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட 3 கோல்டு வந்துடும். நிறைய பேர் 20 பேர் 30 பேர்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க. எல்லாரும் பிரான்ஸ் சில்வர் அப்படி எடுப்பாங்க. நாங்கள் 3 பேர் போவோம், 3 கோல்டு சாம்பியன்ஷிப் கொண்டு வந்துடும். கண்டிப்பாக அவரை பற்றி சொல்லணும் ப்ரோ. ஏன்னா அவர் தான் எனக்கு மெசேஜ் பண்ணாது, இந்த மாதிரி மை பாய் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அவரோட ஸ்டூடெண்ட் இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. நானுமே அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன். ஏன்னா பாக்ஸிங்கே விட்டுறலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது திடீர்னு அவர் தான் கால் பண்ணார், சந்துரு ப்ரோ பாக்ஸிங் போட்டுறியா அப்படின்னு. எனக்கு ஒரே ஷாக் ஆச்சு. ஏன்னா இந்தியாவில் ப்ரோ பாக்ஸிங் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு தான் இங்கே நாலேஜ், பாக்ஸிங்கோட நாலேஜ் இங்கே அவ்வளோதான். இந்த வேர்ல்டு சாம்பியன்லாம் எப்படி ஆகுறாங்க, எப்படி போகிறாங்க, அவங்களை யார் கைட் பண்ணுறா எதுவுமே தெரியாது. இவர் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்தார். இவர் சும்மா சொல்லக்கூடாது. இவர் தன்னோட காசை, ஏன்னா யாரும் ஸ்பான்சர்லாம் பண்ணுறது கிடையாது இவருக்கு. தன்னோட காசை போட்டு இவர் ஏர்ன் பண்ணுறது கொஞ்சம் மணியை வச்சு நார்த் இந்தியா முழுக்க சுற்றி அங்கெல்லாம் போய் அந்த நாலேஜை கற்றுக்கிட்டு ப்ரொமோட்டர்ஸ் எல்லாரையும் அவங்க எல்லாரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவங்களோட கைடன்ஸ் மூலமாக ஃபஸ்ட்டு ப்ரோ தமிழ்நாட்டில் அவர் தான் நடத்தினார். எது ரொம்ப முக்கியம்? நம்ம ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கிறதா இல்லை மென்டலி ஸ்ட்ராங்? பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிசிக்கல்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டுமே இருந்தால் தான் ரிங்கில் ஃபைட் பண்ண முடியும். இப்போ மென்டலி ஸ்ட்ராங் இல்லை, ஒருத்தன் பயப்படுவான் இல்லை கோவப்படுவான் அப்படின்னா ரிங்கில் ஏறி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே அவன் கேம் முடிஞ்சிடும். என்னதான் ஸ்கில் இருந்தாலுமே, என்னதான் பவர் இருந்தாலும். ஏன்னா பாக்ஸிங் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் தான். என்ன நடக்குதுன்னு புரிஞ்சு விளையாடணும். 3 நிமிஷம் ரவுண்டு தான். ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் தான். அந்த 3 நிமிஷத்தில் நம்ம ஸ்பீடாக யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு பஞ்ச் பட்டவனே ப்ரெஷர் ஆகக்கூடாது. மைண்டை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். அக்ரெசிவ் ஆகணும், கோவப்படணும், ஆனால் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா கோவப்படாமலும் அங்கே ஃபைட் பண்ண முடியாது. நமக்கு அட்ரினலின் தேவை. அட்ரினலின் இல்லைன்னா பாடி லேசி ஆகிடும். இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்பால், கிரிக்கெட் எல்லாம் இப்போ ஒருத்தர்கிட்ட பால் போகுது, ஃபுட்பாலில் ஒருத்தர்கிட்ட பால் போகுதுன்னா அவர் தான் ரன் பண்ண போகிறாரு, அவர்கிட்ட கேட்ச் பண்ண போகிறாரு, ரன் பண்ண போகிறாரு. ஸோ இன்னொரு சைடில் இருக்கவங்க, டிஃபென்ஸில் இருக்கவங்களோ இல்லை ஃபார்வர்ட் போகிறவங்களோ அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்கும். பால் அவங்கள நோக்கி வரும்போது தான் இவங்க போய் எடுக்க போகிறாங்க, டேக் எடுக்க போகிறாங்க. பட் பாக்ஸிங்கில் அப்படி கிடையவே கிடையாது. 3 நிமிஷம் நீ உள்ளே இருந்து சண்டை போட போகிற, 1 நிமிஷம் உனக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க ஒரு ரவுண்ட் நடுவில். அப்போ அந்த 3 நிமிஷமும் நீ சண்டை போட போகிறேன்னா ஃபஸ்ட்டு உனக்கு அட்டாக் பண்ண போகிற, டிஃபென்ஸ் பண்ண போகிற, அட்டாக் பண்ண போகிற, டிஃபென்ஸ் பண்ண, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். உனக்கு ரெஸ்ட் எடுக்க டைமே கிடைக்காது. ஸோ நம்ம அதே நேரத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். பாக்ஸர் அடிக்கும் போதும் சரி, நம்ம டிஃபென்ஸ் பண்ணும் போதும் சரி, கண்டிப்பாக யோசிக்கணும். ஸோ இப்போ மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல். ஸ்பீடாக இருப்பேன், நான் ரொம்ப ஸ்பீடாக இருப்பேன், அதனால் நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண மாட்டேன், நிறைய சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் இருந்ததுன்னா நம்ம அடிக்கிற பஞ்ச் எல்லாமே பவுடர் பஞ்சுன்னு சொல்லுவோம். ஆப்போனன்ட்டு நம்ம 100 பஞ்ச் அடித்தாலுமே அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு சின்ன எஃபெக்ட் கூட தெரியாது அவனுக்கு. ஒரு பெயின் தெரியாது, பயம் வராது. அப்படி இருக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், வெயிட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணுவான், செகண்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணுவான், தேர்ட் ரவுண்டில் நீ டயர்டானதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். மென்டல் ஹெல்த்தும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் க்ரூசர் வெயிட்டாக இருக்கீங்க. இப்போ நார்மலாக என்ன வெயிட்டில் இருப்பீங்க மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ட்ரைனிங் கேம்ப் எப்படி இருக்கும்? என்னோட வெயிட் வந்து 10 கிலோ டிஃப்ரென்ஸ் தான். நான் அமெச்சூர்லேருந்தே சொல்கிறேன். அமெச்சூரில் ஹெவி வெயிட் எப்படின்னா 81 to 91 கேட்டகரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10 கிலோ டிஃப்ரென்ஸ். அதனால் எனக்கு வெயிட்டை பற்றி ப்ராப்ளமே இல்லை. நான் 83 இருப்பேன், நல்லா சாப்பிட்டு 86, 89 அப்படி வரலாம். இப்போ வந்து பிரிச்சுட்டாங்க. இப்போ தான் க்ரூசர் வெயிட் அமெச்சூரில் கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா 81 to 86 வரைக்கும் க்ரூசர் வெயிட், 86 to 91 வந்து ஹெவி வெயிட். அப்படி பார்க்கும்போது நான் அமெச்சூரில் ஹெவி வெயிட்லேயே தான் இருக்கேன். இங்கே க்ரூசரில் எப்படின்னா 81 to 91.700 வரைக்கும். என்னோட டயட்டில் நான் இப்போ வந்து 91, 92 கேஜி வருவேன், 93 வருவேன். அப்படி இல்லை நான் ஆஃப் சீசனில் இருக்கேன், எனக்கு ஃபைட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் 96 வரைக்கும் போவேன். ஃபைட்டு கிட்ட நெருங்க என்ன பண்ணுவேன், வெயிட் லாஸ் ட்ரைனிங் ஆரம்பிப்பேன். அந்த டைமில் டயட்டே மாறும். கார்ப் அதிகமாக எடுக்காமல் ப்ரோட்டீன்ஸ் நிறைய சாப்பிட்டுக்கிட்டு ஃபைட்டுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுமாதிரி ஸ்டாமினாக்கு நிறைய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் பஞ்சு, ஸ்பீடு, பஞ்சில் பவர் ஒர்க் அவுட்ஸு இதெல்லாமே கொண்டு வந்து 92க்கு கொண்டு வந்து நிறுத்திடுவேன். தென் ஃபைட்டுக்கு முன்னாடி நாளைக்கு ஃபைட்டு, ஸோ இன்றைக்கி நான் வந்து ஃபேஸ் ஆஃப்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா இன்றைக்கி என்னோடய டயட்டு மாறும். எப்படின்னா ஸ்பைசஸ் எதுவுமே இருக்காது, ப்ரோட்டீனும் இருக்காது, கார்பு பாடியை கூல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்டு தான் இருக்கும். மேக்ஸிமம் தயிர் சாதம் இது மட்டும் தான் இருக்கும், கர்ட் ரைஸ் இருக்கும். ட்ரைனிங்லாம் எப்படி ப்ரோ? ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி ட்ரெயின் பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு 3 செஷன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ப்ரோ வந்ததுலேருந்து. அமெச்சூரில் இருக்கும்போது 2 செஷன் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் 1 hour, ஈவினிங் 2 hours அப்படி இருக்கும். ப்ரோ வந்ததுக்கப்புறம் மார்னிங் 3 hours, ஆஃப்டர்நூன் 2 hours, ஈவினிங் 3 hours அப்படி போயிட்டுருக்கு ட்ரைனிங். ரெஸ்ட்லாம் ஸ்லீப்பிங் இன்பிட்வீன் தூங்குறது. நான் மார்னிங் ப்ராக்டிஸ் முடிப்பேன், வருவேன், ஃப்ரெஷ்அப் பண்ணுவேன், படுத்து தூங்கிடுவேன். தென் எழுந்திருப்பேன், லஞ்ச் சாப்பிடுவேன், ஆஃப்டர்நூன் ஜிம்முக்கு போயிட்டு பஞ்ச் ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எல்லாமே பண்ணுவேன். தென் வந்தோடனே மறுபடியும் படுத்து தூங்கிடுவேன். மறுபடியும் ஈவினிங் ப்ராக்டிஸ் போவேன், 3 hours ப்ராக்டிஸ் முடிப்பேன். வந்தோன்னா மறுபடியும் படுத்து தூங்கிடுவேன். தூக்கம், சாப்பாடு, தூக்கம், ரெஸ்ட்டு, இது 3 தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நானே சில டைம்லாம் யோசிப்பேன், இந்த மாதிரி கோல்டு பஞ்ச்லாம் வாங்கி வீட்டில் வைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா, சரி இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் நம்ம எங்கேயோ போயிருக்கலாமே அப்படின்னு?
ஒவ்வொரு வாட்டியும் அதுதான் தோணும். ப்ராக்டிஸ் போகும்போதுலேருந்து அதுங்க அதான் தோணும். முதல்ல ஒரு ஸ்பாரிங் பார்ட்னர் இருக்கணும் அடுத்த லெவல் போகணுன்னா. இப்போ நான் என்னோட சுச்சுவேஷனில் நான் தனியாக தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் அமெச்சூர் பாக்ஸிங் பண்ணுறதுக்கு. அவங்களா விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னு நான் கொடுத்துட்ருக்கேன். நம்ம யாருக்கும் இந்த கிளாஸ் எடுக்கிறது அதெல்லாம் எதுவும் பண்ணலை இப்போ. ஏன்னா என்ன நானே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும் என் மேலேயே. அதனால் ஸோ அந்த பசங்களே கொஞ்சம் கொஞ்சமாக பேடு பிடிக்கிறதுக்கு அவங்கள நான் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்குவேன். பேடு பிடிக்கிறதுக்கு அதெல்லாம். கிரவுண்டுன்ற போது நான் கவர்மெண்ட் இடம் தான், அது போர்ட்டர்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே பஞ்ச் பேக் நான் பக்கத்தில் இருக்க கிளப்பு கிட்டலாம் இருக்குது. பட் நான் என்கிட்ட வந்து பஞ்ச் பேக் கிடையாது. நான் அதுக்காக ஜிம்மில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பஞ்ச் பேக்லாம் இருக்கும், நான் யூஸ் பண்ணிக்கலான்னு. நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இல்லை. ஸ்பீட் பாலு, ரிஃப்ளெக்ஷன் பாலு, பாடி பேடு, ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய கண்டிப்பாக தேவை. இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்த லெவல் போகிறதுக்கு. பேசிக்கே இல்லாமல் எப்படி ப்ரோ 11 வாட்டி அன்டிஃபிட்டடாக இருக்கீங்க? ஆச்சரியமாக இருக்குது. அது உண்மையில் ப்ராக்டிஸ் மட்டும்தான், நம்பிக்கை. ஒவ்வொரு முறையும் ஃபைட்டு போகும்போது மனசில் இருக்க நம்பிக்கை. ஒன்றுமே நான் இப்படி தான் யோசிப்பேன். வேறு நீ அவனுங்கெல்லாம் பார்த்தா நீ ப்ரோட்டீன்லாம் நிறைய சாப்பிட்றானுங்கடா, நான் என் மனசுக்குள்ள நினச்சிக்குவேன். ப்ரோட்டீன்லாம் நிறைய சாப்பிட்றாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரயில்வே டீம்லேருந்து ஒரு கோச்சோ, சாய் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஸோ அவங்க கோச்சோ அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனால் உனக்கு நீ தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. இப்போது உனக்கு அந்தளவு நியூட்ரிஷனல் சப்போர்ட்டும் எதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. ஆனால் உன்னோட ஸ்கில் வந்து குறையில. நம்ம மனசில் இருக்கிற தைரியத்தை விடாத உன்னால் ஜெயிக்க முடியும். இவ்வளோதான். என்ன நானே மோட்டிவேட் பண்ணி முன்னாடி தள்ளிட்டு இருக்கிறது. அந்த வெறி தானோ உங்களை ஜெயிக்க வைக்கிறது. கண்டிப்பாக. எப்படி வீடு எப்படி ஃபினான்ஷியலாக எப்படி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியா? ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஒரு வாட்டி ஃபோன் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா ஃபோன் பண்ண போதெல்லாம் எனக்கு பக்குன்னு இருக்கும். இந்த முறை என்ன சொல்ல போகிறாங்களோ, ஏன்னா கடன் அதிகம் வந்துடுச்சு. ஃபினான்ஷியலாக நம்மளை ஏமாற்றிட்டு போனவங்களாம் இருக்காங்க. பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஊரில். ஸோ அந்த காசு ஏமாற்றிட்டு போகிறது இதெல்லாம் நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள். இப்பவும் அப்படி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா வீட்டில் எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு நான் கஷ்டத்தை ஷேர் தான் பண்ணுறேன் உங்ககிட்ட, எனக்கு ஷேர் பண்ண ஆள் இல்லை, நீ தான் புரிஞ்சுக்கிற. ஏன்னா வீட்டில் வேறு யார்ட்ட சொன்னால் மூஞ்சி காட்டுவாங்க. நான் ஷேர் பண்ணுறேன், அதுக்காக நீ உன்னோட கனவை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிற கஷ்டம் பார்த்துக்க, நாங்கள் பார்த்துக்குவோம், எங்களை பற்றி நீ கவலைப்படாத. நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறியா அதையே பண்ணு. நீ வந்து WBC பெல்ட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வைக்கணும், இந்த வேர்ல்டு சாம்பியன் பெல்ட்டு நீ என்கிட்ட கொடுக்கணும், அதுதான் நீ எனக்கு பண்ண போகிறது. அதனால் நீ அதை பற்றி கவலையே படாது, நீ பாட்டுக்கு உன் ப்ராக்டிஸை மட்டும் பாரு, உனக்கு என்ன தேவையோ நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் வீட்டிலேருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஸ்போர்ட்ஸில் மற்ற பசங்களுக்குலாம் இது கிடைக்கும். நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன், வீட்டில் திட்டுறது, ரொம்ப மோசமாக நடத்துறதுலாம் இருக்கும். ஆனால் என் வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. என் வீட்டில் இப்போ வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. உங்களோட ஆம்பிஷன் என்ன ப்ரோ? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க லைஃப்பில்? எனக்கு WBC வேர்ல்டு சாம்பியன் ஆகணும், உலக சாம்பியன் ஆகணும். அதோடு இல்லாமல் நான் சாம்பியன் ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ல, எனக்கு ஒரு அங்கீகாரம். இந்தியாவிலேருந்து வந்து ஒருத்தர் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னா அது சும்மா கிடையாது. உலகத்தோட பார்வை எல்லாமே என் மேலே இருக்கும். அதை வச்சு நான் இங்கே என்ன மாதிரி சூழ்நிலையில் இங்கே நிறைய பசங்க வளர்கிறாங்க. இங்கே நான் மட்டும்தான் கிடையாது. இங்கே ஒரு கூட்டமே இருக்குது. அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரிய வைக்கணும், அவங்களுக்கு எல்லாத்தையும் ஈஸியாக கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய. எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னா வட சென்னையில் ஒரு பாக்ஸிங் அரேனா கட்டி வேர்ல்டு டைட்டில் மேட்ச் எனக்கு அங்கே நடத்தணும். அந்த ஒரு ஆளுக்காக தான் வெயிட்டிங்கில். இப்போ அயர்லாண்டுக்கு எப்படி கானர் மேக்கர் வந்ததுக்கப்புறம் அயர்லாண்டில் அந்த ஸ்போர்ட்ஸே பயங்கரமாக ஆமாம், அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆளுக்காக தான் வெயிட்டிங். அந்த ஒரு ஆளுக்காக இங்கே இருந்தாங்க, இங்கே இல்லாமல் கிடையாது. நான் மட்டும்தான் எல்லாமே பண்ணுறேன்லாம் கிடையாது, இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாமே பண்ணுறதுக்கு தவறிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒலிம்பிக் போனாங்க, ஒருத்தர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் ஒலிம்பிக் கூட்டு போனார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நம்ம கேட்க மறந்துட்டோம். அவரை புகழ்கிறோம், அவருக்கு தேவையான புகழ்ச்சி எல்லாமே ஓகே, எல்லாமே ஆமாம், கண்டிப்பாக அவர் புகழ்ந்து தான் ஆகணும், அவர் பெருமையாக பேசி தான் ஆகணும், அவருக்கான அங்கீகாரம் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் திருப்பி அவர் இந்த ஊருக்கு என்ன செஞ்சார்? எத்தனை பேர் ஒலிம்பிக் கூட்டு போயிருக்காரு? இன்ன வரைக்கும் இல்லை. இப்போ வரைக்கும் ஒலிம்பிக்னு கேட்டால் அவர் பேர் மட்டும்தான் சொல்லுவோம். இதே நம்ம ஹரியானாவில் போய் சொன்னோம்னா விஜேந்தர் சிங்லேருந்து ஆரம்பித்து அடுத்த லைனாக கொண்டு வருவாங்க. விஜேந்தர் சிங் போனார், அதுக்கப்புறம் இவர் போனார். ஒருத்தர் போனதுக்கப்புறம் அவர் நூல் பிடிச்சி மேலே போகிற மாதிரி எல்லோரும் லைனாக வராங்க. ஆனால் பட் இங்கே அப்படி கிடையாது. இதில் என்ன ஒரு வருத்தம்னா, தமிழ்நாடு தான் பாக்ஸிங்கில் முன்னோடி. நமக்கு பாக்ஸிங் வராதுப்பா, காம்பேட் ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு வராது, அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னு சொல்லியிருந்தால் ஒரு நியாயம் இருக்குது. நம்ம போராடி தான் போகணும் அப்படின்னு. தமிழ்நாடு தான் பாக்ஸிங் எல்லாத்துக்குமே முன்னோடி. இந்தியன் டைகர்னு சொன்னது தமிழ்நாடு ஒரு பிளேயர் தான். அவரை பீட் பண்ணவே முடியாது, அவ்வளோ சூப்பர் பிளேயர். பட் அவர் அடுத்து என்ன கொண்டு வந்தாங்க, அவங்க அடுத்து என்ன ஸ்டெப் எடுத்தாங்க இந்த பாக்ஸிங்க்கு பண்ணுறாங்க. இப்போ கிளப் வச்சு நடத்துகிறாங்க, அவங்க பசங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி கொண்டு வராங்க. பட் அது போதுமா? அது எல்லாரையும் பண்ண முடியும். ஒரு ஸ்டேட் மெடல் வின் பண்ணியிருக்காரு, அவர் நேஷனல்ஸே போகல அப்படின்னாலும் ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே அவருமே ஒரு கோச்சாக மாறி ஒரு பசங்களை கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணுறது,
ஃபைட் போட வைக்கிறது எல்லாமே முடியும். ஆனால் இவங்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. இவங்க நினச்சாங்கன்னா என்ன வேணால் பண்ணியிருக்க முடியும். இவங்க ஏன் அதெல்லாம் பண்ண தவறிட்டாங்க? அந்த ஒரு கேள்வி தான் இங்கே. எதனால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் சென்னையில் அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அது காணாமல் போயிட்டுருக்கு பாக்ஸிங்கு. எதனால் அது இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாக்ஸிங்கை விட்டு வெளியே இருக்கவங்களுக்கு பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் உள்ளே அனுப்பக்கூடாது பேரண்ட்ஸுக்கு. இப்போ அவங்க மேலே தப்பு கிடையாது, அது ரவுடிசம் அப்படி இப்படின்னு நம்மளை ஒரு பிளாக் மார்க் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள நமக்கு விட்டுருவோம். பட் பாக்ஸிங் பண்ணவங்களுக்கு அதோட அருமை தெரியும். ஒரு பாக்ஸர் எப்படிப்பட்டவன், ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸோடலாம் ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு பிளேயர் தான் பாக்ஸர். காம்பேட் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணுறவன் எல்லாமே ஒரு தனித்துவம் வாஞ்சவனாக தான் இருக்கும். அதான் இருக்குதுலே ஸ்பெஷலான ஃபீலிங் வந்து 2 பேரும் மோதி யார் பெரிய ஆள்னு பார்க்குறது மட்டும் வேற எந்த பெரிய ஃபீலிங் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் எந்த காம்பேட் ஸ்போர்ட் வேணால் எடுத்துக்கோங்க, MMA எடுத்துக்கோங்க, கிக் பாக்ஸிங், டேக்வாண்டோ, எது வேணால் எடுத்துக்கோங்க. காம்பேட் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்தளவுக்கு தனித்துவமான ஸ்போர்ட்ஸுக்கு இவங்க என்ன பண்ணலை அப்படின்னா, இவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை, இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ கிளாஷு என்ன வேணால் நடந்திருக்கலாம். நம்ம அதை எதுவும் சொல்ல முடியாது. பட் நான் கேட்ட வரைக்கும், நான் ஒரு சின்ன பையன்லேருந்து பாக்ஸிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் கேட்ட வரைக்கும் அவங்க பேரெல்லாம் சொல்லி தான் எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. அவர்லாம் ஒலிம்பிக் போனார், இந்தியன் டைகர் தெரியுமா உனக்கு, அவர் இத்தனை முறை நேஷனல் கோல்டு அடிச்சிருக்காரு, சொல்லி நாக் அவுட் பண்ணுவார் அப்படி. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கார், உங்கள் 3 பேரை சொல்லி தான் எங்களை சொல்லுவாங்க. ராயபுரத்தில் 19 வயசு 17 வயசில் 19 வயசில் அப்பாயின்மெண்ட் வாங்கினார், இதே ராயபுரத்தில் இருந்து தான் போனார் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க இத்தனைக்கும் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, கேம்ப் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வேறு தூரம், வட தூரம் தென் தூரம் மாதிரி எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள நடந்த ஈகோ கிளாஷ். இப்போது அவங்களுக்குள்ள நடந்த ஈகோ கிளாஷ்னால பாதிக்கப்படுறது யார்? இங்கே பாக்ஸிங் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு கிளப் 5 வருஷம் பேன் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஃபேமஸான கிளப்பு, பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். 5 வருஷம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பேன் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த கோச் பண்ண ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைனால. 5 வருஷங்கிறது ஒரு பெரிய டைம் பீரியட். எத்தனை நேஷனல்ஸ் அந்த டீம் இழந்திருக்கோம், எத்தனை ரயில்வே பாக்ஸஸ் இழந்திருக்கோம், எத்தனை பேருக்கு லைஃப் கிடச்சிருக்கோம். நிறைய பேர் நல்ல ஸ்கில்லோட இன்றைக்கும் அந்த கிளப்பில் இருக்கவங்க கூலி வேலைக்கு போகிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். இன்றைக்குமே அவங்களோட ஸ்கில்லுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியாது. எனக்கு திடீர்னு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த கிளப்பில் இருந்தவர்ப்பா இவ்வளோ சீனியர், இத்தனை பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சொல்லி தருவார், கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அவங்க அடிக்கிற லெஃப்ட் பஞ்சோ ரைட், அவங்களுக்குன்னு ஒரு தனி யூனிக் பஞ்ச் இருக்கும். அதை அவங்க பண்ணும்போது இப்போ இருக்கிற பசங்களாலையும் அதை டாச் பண்ணுறதோ டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக அவங்க சொல்லி லேர்ன் பண்ணுவாங்க. இந்த லெஃப்ட்டை உன்னால் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. எப்போ அடிக்க போகிறோன்னு சொல்லிவிடுவாங்க, நான் அடிக்கிறேன் நீ தடுத்துக்கோ அப்படின்னு. ஓப்பன் கிளவில் தான் பஞ்ச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதை டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது, ஏன்னா அன்றைக்கி இருந்த ஸ்கில்லே வேறு. ஸோ அவ்வளோ திறமசாலிங்களும் பாதிக்கப்பட்டாச்சு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பாலிட்டிக்ஸ், ஃபேவர் பார்க்குறது. என்னோட கிளப் இப்போ மேட்ச் ஒருத்தவங்க நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க கிளப் பையனுக்கு மட்டும் ஃபேவர் பார்த்து பாயிண்ட்ஸ் அதிகமாக போட்டு அனுப்புறது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகுது, நல்லா ஃபைட் பண்ணுறவன், திறமை இருக்கிறவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போகுது. லாஸ்ட்டு சீனியர் நேஷனல்ஸ் நான் போட்டேன், நேரு ஸ்டேடியமில் நடக்க வேண்டிய ஃபைட்டு, ஆனால் OMRல கொண்டு போய் வச்சாங்க. ஃபைட்டுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் சொன்னாங்க, 7 மணிக்கு சொல்கிறாங்க எங்கே ஃபைட் நடக்குதுன்னு. இப்போ நான் சென்னை பையன், நான் வந்து இங்கேருந்து பைக் எடுத்துட்டேன்னா ஒரு 2 ஹவரில் போயிடலாம் OMR. தமிழ்நாடு சீனியர் ஸ்டேட்டுங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து பசங்கள்லாம் வருவாங்க. ஸோ அவங்களோட நிலைமை என்ன, அவங்க எல்லாம் ஊர்லேருந்து வந்து தங்கி ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ட்ராவல் பண்ணி போவாங்க, நைட்டு தான் சொல்கிறோமே, அதெல்லாம் எதுவும் கிடையாது. 7 மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் வருது. ஃபைட் அப்போ 2-3 பேரை ஒன் சைடு பார்க்குறாங்க. ஒரு பையன்லாம் ரிங்லேயே ஏறி பிரச்சனை பண்ணுறான். இங்கே என்னன்னா அதே மாதிரி அமைச்சூரில் ரிங்கில் என்ன டிசிஷன் கொடுக்குறாங்களோ அதுதான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன் சைடு தான் பார்க்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் ரிங்கில் டிசிஷன் கொடுத்தது தான். எனக்குமே அதான் நடந்தது. ஸ்பிளிட் டிசிஷனில் என்னோட ஆப்போனண்ட்டு கொடுத்தாங்க. பட் நான் அதுக்கு எதுவும் ப்ரொட்டஸ்ட் எதுவும் பண்ணவே இல்லை. எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு, நான் இறங்கி வந்துட்டேன். இதில் இன்னொரு பெரிய இஷ்யூ, அது நம்ம இன்டர்நேஷ்னல் பாக்ஸிங்லேயே அது பார்க்குறோம். ஆமாம், நம்ம கமிஷனில் ஏதோ நடக்குது அப்படின்னு. ஆமாம், இங்கே இன்னொன்று என்னென்னா, ஃபைட் வின் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லாம் நீங்கள் தான் போட்டு வரணும்னு வேறு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அசோசியேஷன் நடத்துகிற பாக்ஸிங் மேட்ச் இது. தமிழ்நாடு சார்பாக நேஷனல்ஸ் ஒரு டீம் போகுது. ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நேஷனல்ஸ் நடக்கிறதுக்கு 1 மாதம் முன்னாடியே இங்கே செலெக்ஷன் வச்சிடணும். இப்போ பேசிக் ப்ரொசீஜரை நான் சொல்கிறேன். இங்கே 1 மாதம் முன்னாடியே செலெக்ஷன் வச்சு 10 பேர் எடுத்துருவாங்க. 10 வெயிட் கேட்டகரியில் 10 பாக்ஸஸ் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு அவங்களுக்கு 1 மாதம் கேம்ப் கொடுக்கணும். 1 மாதம் இல்லை, மினிமம் 20 days கேம்ப் கொடுக்கணும். அந்த கேம்பில் அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே கொடுத்து அவங்கள வந்து தமிழ்நாடு அசோசியேஷன் இருக்குல்ல, பாக்ஸிங் அசோசியேஷன், அவங்க கோச்சஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த 10 பேரை ஒரு டீமாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு டீம் ட்ரெஸ் கொடுத்து ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே பார்த்து அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. எப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக மெடல் வின் பண்ண முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபைட்டுக்கு முன்னாடிலாம் நைட்டு தான் சொல்கிறாங்க எங்கே ஃபைட்டு நடக்குதுன்னு. ஃபைட்டு வின் பண்ணிட்டா மறுநாள் காலையிலே ஃப்ளைட் ஏறணும். ஏன்னா அங்கே நேஷனல்ஸே அடுத்த நாள். காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான், ஃப்ளைட் டிக்கெட் போட முடியாதவன். அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கணும். சரி, ட்ரெயினில் போகலான்னு பார்த்தா ட்ரெயினில் போகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். அங்கே ஃபைட் வந்து 1 நாள் கழிச்சு நடக்குது. இங்கே இன்றைக்கி ஃபைனல் முடியுதுன்னா அங்கே 1 நாள் கழிச்சு ஃப்ளைட். அப்படின்னா ஃப்ளைட்டில் மட்டும் தான் போய் ஆகணும். அப்போது நல்லா ஸ்கில் இருக்கிறவங்க கூட மனசில் என்ன நினைப்பான், ஃபைனல்ஸ் வரும்போது ஆனால் இந்த ஃபைட்டில் நம்ம தோற்றுருவோம். ஏன்னா நம்ம ஜெயிச்சா கண்டிப்பாக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுவாங்க. நம்ம கடனுடனும் வாங்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போக வேண்டியதாக இருக்கும். வீட்டில் கேட்டால் நம்மளை அந்த சூழ்நிலையும் கிடையாது. இப்போ நீங்களே சொன்னீங்க ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலி தான்ட்டு. நீங்கள் வேறு ஃபுல் டைமாக பாக்ஸிங் தான் பண்ணிகிட்ருக்கீங்க.
எப்படி ஃபினான்ஷியலாக எப்படி சமாளிப்பீங்க? கிடைக்கிற வேலைக்கு போவேன். ஃபினான்ஷியலாக எப்படின்னா, ப்ராக்டிஸ் என்னால் விடவே முடியாது. ஏன்னா நான் வேறு ஏதாவது ஜாப் போனாலும் மந்த்லி ஏர்னிங்ஸுக்கு ஏதாவது ஜாப் போனாலும் போயிருக்கேன். ஒரு 1 மாதம் வேலை செய்கிறது, அந்த ரிக்கர் ஜாப்பு இதெல்லாம் போயிருக்கேன். ஆனால் என்னால் இந்த டைம் இதில் வந்து எனக்கு டைம் கிடைக்காது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்காது. அதனால் நம்ம கூலி வேலையாக சூஸ் பண்ணிட்டேன். எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன். சிபிசிஎல்ல இந்த சாக்கடை அள்ளுறது, குழி வெட்டுறது, மூட்டை தூக்குறது, எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். சாக்கடை அள்ளுற வேலை இல்லாமல் செஞ்சீங்க? ஆமாம், சிபிசிஎல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பக்கத்தில் ஃபுல்லாக மழை தேங்கி சாக்கடையாக தேங்கி நின்றுச்சு. சாக்கடைனா கவர்மெண்ட் அது கிடையாது, இது சிபிசிஎல் உள்ள அந்த கம்பெனி உள்ள. அங்கே வந்து ஒரு வாரம் கான்ட்ராக்டில் தான் கூப்பிட்டாங்க. ஒரு நாளைக்கு 500 600 சேலரி வித் ஃபுட்டோட. அப்போ வந்து என்ன வேலைன்னு பார்த்தா அந்த சாக்கடையை க்ளீன் பண்ணுறது தான். கையில் ஒரு மம்டியை கொடுத்துட்டாங்க. வாரி 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 போட்டு நம்ம பாண்டில் எடுத்துகிட்டு போய் கொட்டணும் கீழே. ஒரு வாரம் அந்த வேலையை செஞ்சேன். கஷ்டமாக இருக்காதா? கஷ்டமாக இருக்கும், மனசில் ஒரு வலி வரும். இதுக்காக படித்தோம், இதுக்காக நம்ம பாக்ஸிங் பண்ணிட்டு இருக்கோம், இதுவா நம்ம வேலை அப்படின்னு. அந்த வலி இருந்தாலும் நம்ம அதை பண்ணி தானே ஆகணும். என் மனசில் என்னன்னா, சரி ஓகே அந்த 600 கிடச்சிதுன்னா 10 நாள் 600 கிடச்சினா ஒரு 6000 3000 என் செலவு போக 3000 என் கிட்டுக்கு செலவு பண்ணும். ஷூ வாங்குறதுக்கோ பேடுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எதாவது வாங்க முடியும், டேப்லெட்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கு. நம்ம மோஸ்ட்லி அதுக்கு என்னோட செலவுன்னு பார்த்தா ஆடம்பர செலவு என்னோட இந்த இதுதான், சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறது மட்டும்தான் இருக்கும். கால்சியம் டேப்லெட் அது இதுன்னு ஃபுட்டுக்குன்னு தனியாக கொடுக்குறது இதுக்கு தான். மனசில் ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கும் எந்த வேலை செஞ்சாலும். ஏன்னா எல்லாம் அந்த வேலைலாம் செய்யும்போது கண்டிப்பாக வலி இருக்கும். வலி இல்லாமல் யாருக்குமே இந்த ஜாலியாக செய்வேன்லாம் கணக்கே கிடையாது. ஒரு லாரியில் இந்த 15 டன் மூட்டை 2 பேர் சேர்ந்து தூக்கி போட்டிருக்கோம். 2 பேர், ஏன்னா 2 பேர் செஞ்சோன்னா சம்பளம் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். அவங்க டைமை பற்றி கவலைப்படல. அப்படி 15 டன் மூட்டை, ஒரு மூட்டை 50 கிலோ இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து போகிறது. முதுகெல்லாம் பழுத்து போச்சு. 2 நாள் ப்ராக்டிஸும் போக முடியல. எனக்கு அந்த முதுகு பழுத்ததெல்லாம் ப்ராப்ளமாக தெரியல. தூங்கி எழுந்த நாள் ப்ராக்டிஸ் போக முடியல. அதை தான் நான் வருத்தப்படுவேன். ஆனால் அது நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. அப்போ இந்த வேலை நமக்கு சரியான வேலை தானா? இப்படி தான் இருக்கும். வலி எல்லாமே இருக்க தான் செய்யும். இன்கமுக்கு வேறு வழி இல்லைன்றதால அதை பண்ணி தான் ஆகணும். இப்பவும் அதை பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்பயும் போகிறது அதெல்லாம் வரதெல்லாம் இருக்க தான் செய்யுது. அப்போ எப்படி ப்ரோ, இப்போ WBC இந்தியன் சாம்பியனாக இருக்கீங்க, இப்போ ஒரு ஐபிஎல்னா ஒரு வின் பண்ண காசு கிடைக்கும், அந்த மாதிரி காசு இந்த பாக்ஸிங் மூலியமாக எதுவும் காசுலாம் வராது? கிடைக்கும். ப்ரோ பாக்ஸிங்கில் கிடைக்கும். நான் பாக்ஸிங்கை விடாதது காரணம் அது ஒன்று தான். ப்ரோ பாக்ஸிங்கில் மினிமம் அமௌண்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் போட போகிறதுக்கு இல்லை, ரூம் எல்லாம் நீங்கள் செலவு பண்ண போகிறது இல்லை. இப்போ அமேச்சூர்லாம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா காசும். பட் அங்கே அப்படி கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நம்ம ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டுக்குலாம் செலவாகும்ல, ஆட்டோவில் போகிறது எல்லாமே நம்ம வந்து கணக்கு கொடுத்துட்டா போதும். இந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் அவங்க போட்டுருவாங்க. ஆட்டோவில் போகிற காசு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு கணக்கை போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டா திருப்பி நம்ம ஃபைட்டு முடிச்சு வரும்போது அதையும் அக்கௌண்ட்டில் போட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் மினிமம் 15000 பாக்ஸிங் வந்து நல்ல ரெக்கார்ட் இருக்க ஒரு பாக்ஸரு, டைட்டெல்லாம் வின் பண்ணலை பட் நல்லா ஃபைட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு 15000 வின் பண்ணிட்டா ஓகேங்களா. அது நம்ம ப்ரொமோட்டருக்கு ஒரு ஷேர் போகும். கண்டிப்பாக ஒரு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க நம்மளை ப்ரொமோட் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஷேர் நம்ம கொடுத்தே ஆகணும். ப்ளஸ் நமக்கும் கிடைக்கும் இன்கம். நீ இது எத்தனை நாளில் கிடைக்கும்னு பார்த்தோன்னா 3 இல்லை 4 நாளில் கிடைக்கும். இப்போ 4 நாளில் 10000 ஒரு நல்ல அமௌண்ட் தானே. ஸோ அப்போ நான் ஒரு ஃபைட்டுக்குமே இது எனக்கு கிடைக்கும் போது நான் மினிமம் அமௌண்ட்டாக ஒரு 5000 அது வாங்கிடுவேன். மினிமம் அமௌண்ட்டாக எனக்கு ஒரு 5000 ஆச்சு கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இது எனக்கு ஒரு நல்ல இன்கம் தான். 4 நாளில் எனக்கு ஒரு 5000 கிடைக்குதுன்னா அப்போ ஒரு நல்ல வருமானம் தானே. கூலி வேலை செய்கிறதோடு இது நல்ல வருமானம் தானே. என்னோட பேஷனு, எனக்கு பிடிச்ச வேலையை செய்கிறேன், அது மூலமாக எனக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் கிடைக்குது. சரி இவ்வளோ தான் இதில் சம்பாதிக்க முடியும்னா கிடையாது. இன்றைக்கி நான் இந்தியா டைட்டில் வின் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி எனக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் கிடைக்கும். என்னோட இன்னைய தேவையை நான் பூர்த்தி பண்ணிக்குவேன். இப்போ அடுத்து நான் ஏஷியா டைட்டில் போகிறேன். மேட்ச் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ நாளில் வரும்னு எனக்கு தெரியல. பட் அதில் எனக்கு 50000 கீழே குறையாது. அதுவுமே 4 நாள் தான். இப்போ அங்கே நான் வின் பண்ணிட்டேன், அடுத்த லெவல் நான் போகிறேன், ஏஷியா நான் வின் பண்ணிட்டேன், நல்லா ஸ்கில் இருக்குது, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், வின் பண்ணுறேன் அப்படின்னா அதோட லேக்ஸ் கணக்கு தான் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு இன்கமை பற்றி ப்ராப்ளமே இருக்காது. பட் அமேச்சூரில் இது நடக்காது. அதான் 10000 நல்ல அமௌண்ட்டுன்றீங்க. ஆனால் உங்கள் எல்லாத்தையே அர்ப்பணிச்சு அதுக்கு 10,000ன்றது ரொம்ப கம்மியாச்சு ப்ரோ. கனவை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். யூனிவர்ஸ் ஒருத்தனை சூஸ் பண்ணுது அப்படின்னா எல்லாத்தையும் கொடுத்து அவனை சூஸ் பண்ணாது. தேவையான பணத்தை வச்சுக்கோ, இந்த அவனுக்கு சந்தோஷத்தை வச்சுக்கோ, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்று, சினிமா போ, அங்கே போ, இதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு சாதிக்கணுன்ற எண்ணமே வராது. யூனிவர்ஸ் என்ன கொடுக்கும்னா கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது நம்மளை சோதிச்சுக்கிட்டே இருக்கும். இவன் என்ன சோதிச்சாலும் இவன் மேலே வரானா, இவனால் அதை பண்ண முடியுதா, தொடர்ந்து இவன் கண்டினியூ பண்ணுறானா. கண்டினியூ பண்ணலன்னா அதை ஒதுக்கிட்டு என்ன பண்ணணும்னா உனக்கு மாத சம்பளத்துக்கு ஒரு வேலை, உனக்குன்னு ஒரு குடும்பம், கல்யாணம், குழந்தை வச்சுக்கோ, அவ்வளோதான், நீ நிம்மதியாக இரு. பட் நீ சாதிக்கணும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி கொடுத்துடும். நம்ம அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம இதில் இருக்க ப்ளஸ்ஸை மட்டும்தான் யோசிக்கணும். 10000 பெரிய அமௌண்ட்டே கிடையாது. இந்த 10000 எங்கள் வீட்டில் என்னால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. இது பெருமையாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் அதுவும் முடியாது. எங்கள் வீட்டில் மாமா 10000 கிடச்சிருக்குமா அப்படின்னு சொன்னால் 10000 அப்படின்னு தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா பசங்க, என் வயசு பசங்களாம் நிறைய சம்பாதிக்கிறாங்க, என் கூட படித்தவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை நான் பெருமையாக கூட சொல்ல முடியாத ஒரு அமௌண்ட்டு தான், ஒரு ரொம்ப சொற்பமான ஒரு அமௌண்ட்டு தான். பட் இது எனக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதுன்றது. இந்த 10000 எனக்கு கிட்டு வாங்குறதுக்கு நான் யார் கையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போனால் ஒரு 4 நாள் கூலி வேலை மிச்சம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபைட்டு முடிச்சுட்டு வந்து உடனே அந்த கூலி வேலைக்கு எதாவது தேடணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. நான் ரெஸ்ட் எடுப்பேன். சரிங்களா, நம்ம கனவை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்துக்கணும்.
அப்படின்னா மட்டும் தான் போக முடியும். ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போகிறது, படத்துக்கு போகிறது, சரக்கு தம்மு அந்த மாதிரி எதுவும் கிடையாதா? எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. ஏன்னா பேட் ஹேபிட்ஸ் இருந்தால் பாக்ஸிங் பண்ணவே முடியாது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் வெளியே போனோன்னா மிஞ்சி போனால் மீன் பிடிக்க போவேன் சண்டேஸில் மார்னிங்கில். ஏன்னா அது செலவு ரொம்ப கம்மி, 100 ரூபா தான். 50 ரூபாய்க்கு யாராவது வாங்கினா 50 ரூபாய்க்கு இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கினா போயிட்டு வந்துடுவேன். அதுவும் மாதத்தில் ஒரு முறை, ரொம்ப ரேர் தான், ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டா தான் போவேன். ரெஸ்ட் எடுக்கணும் வந்து தான் தோணும் மோஸ்ட்லி. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவுட்டிங் போகிறது, பைக் ரைட் போகிறது எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. என்னை சுற்றி இருக்க எல்லாரும் போயிட்டு தான் இருக்காங்க. எனக்கு அது தோணுச்சுன்னா இந்த ஃபினான்ஷியலாக தான் நான் யோசிப்பேன். எப்படின்னா நம்மகிட்ட காசு இல்லைன்றதை தவிர்த்து அந்த 2500 நான் என்னால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஒரு 2500 பிளான் போடுறாங்க அப்படின்னா நான் என் மைண்டில் எப்படி ஓடுனா 2500 நம்ம ஒரு க்ளவுஸ் வாங்கலாமே. இப்போ இருக்கிற க்ளவுஸ் கொஞ்சம் பழசாயிட்டே வருது. 2500 ஒரு க்ளவுஸ் வாங்கிடலாம். அப்போ ஆனால் அந்த காசை எப்படி நம்ம ஒரு க்ளவுஸ் வாங்கிடுவோம், ஒரு ஷூ ரன்னிங் ஷூ வாங்கிடுவோம். அவ்வளோதான். என் மைண்டில் எல்லாமே இப்படி தான் ஓடிட்டு இருக்கும். இதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போது சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க, ப்ரோட்டீன் சோர்ஸு அதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும்ல, எப்படி அதெல்லாம் எப்படி பண்ணுறது? அதுக்கெல்லாம் காசு சேர்த்து வச்சு தான் ப்ரோ. ஃபைட்டுக்கு காசு வருதுன்னா ஒரு 1000-2000 ஒதுக்கிட்டு அந்த காசு சேர்ற வரைக்கும் சேர்த்து சப்ளிமெண்ட் வாங்கிடுவேன். ஏன்னா அது இல்லாமல் பண்ணவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டப்படுற நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணின்னு இருக்க, என் சாப்பாடு சாப்பிட்டு உன்னால் பண்ண முடியாதா? இதெல்லாம் விதண்டாவாதம் தான். இது வெறும் சாப்பாடுன்றது கார்பு என்ன கொடுக்கும்? நமக்கு எனர்ஜி தான் தரும். பவர் கொடுக்குமான்னு கேட்டால் கிடையாது. பாடியில் நமக்கு ஸ்டாமினா கொடுக்குமானா கிடையாது. அப்போ கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்தே ஆகணும். இப்போ இங்கே இருக்க பாக்ஸர்ஸ் கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையாக அதுதான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நியூட்ரிஷன் சப்போர்ட் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அந்த நாலேஜ் இருக்குமான்னு கேட்டாலும் கிடையாது. நல்ல ஸ்கில் இருக்குது, அப்புறம் ஏன் தோற்று போகிறாங்க? அவங்களால ஏன் அவங்க ஆப்போனண்ட் அடித்து நாக் அவுட் பண்ண முடியல அப்படின்னா அவன் பாடியில் தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் இல்லை. அவங்க அந்த ப்ரோட்டீன் எடுக்கிறது இல்லை. அது தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் சாப்பிட்றது கிடையாது. அவன் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ப்ராக்டிஸு அதை மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. உண்மையாக என்கிட்ட காசு இல்லை தான், அதை வாங்குறது என்கிட்ட காசு இல்லை. ஒரு வாட்டி சப்ளிமெண்ட் காலி ஆகுது, அடுத்த சப்ளிமெண்ட் உடனே வாங்கணும்னா ஒரு மாத கணக்கில் தான் ஆகும். 1 மந்த் டைம் எடுத்து காசு சேர்த்து வச்சு தான் வாங்குவேன். ஆனால் நான் எந்த காசு போனாலும் பரவாயில்ல, இதை நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்னு வாங்கிடுவேன். இப்போ வட சென்னைனாலே பொதுவான இது என்னென்னா, அங்கே ரவுடிஸும் ஜாஸ்தியாக இருக்குது, பாக்ஸஸ்லாம் ரவுடிஸ் ஆகுறாங்க அப்படின்றாங்க. நீங்கள் நினச்சா இப்போ ரியல் லைஃப்பில் நினச்சா அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஏன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள் தான் நீங்கள் நார்மல் பீப்புள் கூட பழக்கும் போது. அது எப்படி அது ரவுடியாக மாறுறாங்க? உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதா? என்ன விஷயம்? அது என்னென்னா, முன்னாடி பாக்ஸிங் பண்ணவங்க எல்லாருமே பாக்ஸிங் மட்டுமே கெதின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு சொல் தாங்க முடியாது. அங்கே வந்து கேட்டிங்கன்னா எதனால் நிறைய ரவுடிசம் வளருதுன்னா, என்னை இந்த வார்த்தை கேட்டுட்டான், என்னை இப்படி பேசிட்டான், இதனால நடக்கும். இன்னொன்று சுற்றி இருக்கவங்க யூஸ் பண்ணுறது. நம்ம இன்னொருத்தர் அடிக்க முடியல அப்படின்னா ஒரு பாக்ஸரால் கண்டிப்பாக அடிக்க முடியும். ஒரு பாக்ஸரை முன்னிலை நிறுத்துறது. இவன் யார் தெரியுமா, சார்பட்டா பரம்பரை பாக்ஸர் இப்படி அப்படின்னு. இப்போ அவங்க ரோடு சண்டைன்னு வரும்போது அது இல்லீகல் தான். ரோட்டில் இப்போ நார்மல் 2 பேர் சண்டை போகிறதுக்கும் ஒரு பாக்ஸர் பாக்ஸிங் தெரியாத ஒருத்தர்கிட்ட சண்டை போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ரோட்டில் மாங்குன்னு சண்டை போடுவாங்க, தூங்கி எழுந்தால் சரியாயிடும் நார்மல் பீப்புள்ஸ் எல்லாம். ஒரு பாக்ஸர் ஒரு நார்மலான பர்சனை போட்டு அடிச்சா ஒரு பாக்ஸருக்கு தெரியும் எங்கே அடிச்சா நாக் அவுட் ஆகும், எங்கே அடிச்சா அவன் சாவான். அவ்வளோ ட்ரெயின் பண்ணி ஹார்டாக கழுத்து உடம்பு எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி ரிங்கில் சண்டை போடுற பாக்ஸரே நாக் அவுட் ஆகும்போது ஒன்றுமே தெரியாத ஈஸியாக நாக் அவுட் ஆகிடும். செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து எதிர்பாராத விதமாக ரவுடிசத்துக்குள்ளே போகிறது, தெரியாதனமாக 2 கேஸ் வாங்கி அப்படி ஒரு இன்டென்ஷனோட போகிறதும் இருக்குது. இன்டென்ஷனோட போகிறது எப்படின்னா ஒரு டீமோடு சேர்ந்து சுற்றுறது. காசிமேடில் வந்து அந்த டீம் இந்த டீமுன்னு சேர்ந்து சுற்றுறது. ஏன் டீம் அவன் கேட்டான், இவன் டீமை இவன் கேட்டான் அப்படின்னு ஒரு பகை அவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டே பகை இருக்கும். 2 டீமுக்குள்ள பகை. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட வீரத்தை காட்டுறதுக்கு போயிட்டு சண்டை போடுறது, வெட்டுறது, குத்துறது, இப்படி இறங்கி தானாக ரவுடிஸ்துள்ள வந்துடும். சரி, இந்த கல்ச்சர் வந்து இப்போ நான் வந்து ஒரு பேசிக் தான் சொன்னேன். சரி, இது எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு கேட்டால், பாக்ஸர்ஸை ஒரு பாடி கார்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அரசியல்வாதி. பாக்ஸர்ஸுக்கு நிறைய கிரேஸ் இருக்குது, ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அங்கே காசிமேடு அந்த சைடு வட சென்னைலாம் ஃபேன் பேஸ் இருக்குது. அப்போ ஒரு பாக்ஸரை நம்ம பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டோன்னா அந்த ஃபேன் பேஸ் நமக்கு ஓட்டாக மாறும். அப்படி என்ன பண்ணாங்க, இவங்க பக்கத்தில் நிற்க வச்சதும் இல்லாமல் அவங்கள பாடி கார்ட்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க கை நீட்டுற இடத்துலலாம் அவங்க போய் சண்டை பண்ணணும். இவங்க என்ன நினச்சாங்க, நம்ம தலைவர் இருக்கார்ல, ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அப்போ அவர் கீழே தான் சட்டமே இருக்குது, நம்மள என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, இவங்க கை கட்டுற இடத்துலலாம் போய் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அரசியல்வாதிங்க அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது இவங்களை கை கட்டி விட்டு அவங்க நழுவிக்கிட்டாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் பண்ணுற நிறைய பேர் ரவுடிஸ் தான். இந்த பாக்ஸர் வடிவேலெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவரெலாம் இந்த அரசியல்னால ரவுடியானவர் தான். அவரோட வாழ்க்கை வரலாறுலாம் ரொம்ப பெருசு. சார்பட்டா மாதிரி ஒரு 10 படம் எடுக்கலாம். அடிமைத்தனத்துக்கு எதிராக மேலே வந்து சண்டை போட்டு கடைசியில் வெளியே வரும்போது ரவுடின்னு முத்திர குத்தி அவரை கொண்டுட்டாங்க. இப்போ இருக்கிற பசங்க அதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க பசங்க வெளியே படிக்கிறாங்க, நாலேஜ் இருக்குது. ஆனால் சின்ன பசங்களுக்குள்ள ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இப்போ ரோட்டில் இறங்கி சண்டை போடுறது அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வருது. பட் ஒரு லெவலுக்கு அவங்க பெரியவங்கலாம் வரும்போது ஒரு அடல்ட்டாக வராங்க அப்படின்னா அவங்க தவிர்த்துடுறாங்க. இதில் மெயின் விஷயம் ஒரு சிம்பிளாக சொல்ல போனோம்னா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். எவன் இங்கே வீரன் இங்கே ஒரு ஒரு கேள்வி அதுதான். நீங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்தா கூட என்ன பண்ணுறானுங்க, மதுரைக்காரங்க, சென்னைக்காரங்க, கோயம்புத்தூர்காரங்க, யார் வீரன் அப்படின்ற அந்த கேள்வி, அந்த வீரன்ற கேள்விக்கு தான் பதில். இந்த பதில் தான் இந்த சண்டை. இப்படி இருக்கும்போது கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். எனக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு.
த்ரெட்டன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கேள்வியை தான் கேட்போம், பாக்ஸர்னா பெரியவனா நீ? என்ன ஃபஸ்ட்டு என் பேரையோ எதுவும் சொல்ல மாட்டாங்க, பாக்ஸர்னா பெரியவனா நீ? இந்த கேள்வி ட்ரிகர் பண்ணுறது தான். ரோட்டில் கேட்டிருக்காங்க, என்ன இந்த குருநானக் காலேஜில் படிக்கும்போது என்னை அடிச்சிருக்காங்க கன்னத்தில் பலார்னு. நானும் குருநானக் தான். அப்படிங்களா? ஸ்கூலா? காலேஜ் அங்கே தான் படித்தேன். இங்கே இருக்கும்போது ஒரு சின்ன இஷ்யூக்காக என் ஃப்ரெண்டுக்காக போயிருக்கோம், பட்டுன்னு பலார்னு கன்னத்துலேயும் ஒரு சீனியர் ஒருத்தர் வச்சார். நான் நினச்சிருந்தேன்னா அந்த கூட்டத்தில் 15 பேர் இருந்தாங்க, நாங்கள் பசங்க 3 பேர் இருந்தோம். நாங்கள் அங்கே தூரத்தில் இருந்து வந்து படிக்கிறோம், தண்டர்பேட்டையிலேருந்து. நான் நினச்சிருந்தேன்னா அந்த 15 பேரும் அட்ரஸே இல்லாத அளவுக்கு, அவங்க வீட்டுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிக்க முடியும். ஏன்னா மேக்ஸிமம் ஒரு பஞ்ச் போதும். ஒருத்தனை நாக் அவுட் பண்ணி அவன் 15 செகண்ட் கழிச்சு தான் கீழே எழுந்திருப்பான். எனக்கு நிறைய டைம் இருக்குது. என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து முறைச்சி கேட்கும்போது நான் என் கையை தான் காட்டேன், எவ்வளோ அடிச்சாலும் வாங்கிக்கோ. பஸ்ஸில் வரும்போது சொல்லிட்டே வந்தேன், நமக்கு இது எதிர்காலம் இல்லைடா, நான் நம்மளை அடிச்சுட்டு பெரிய ஆளாக நினச்சிக்கிறானா, நினச்சிட்டு போட்டோம், அதனால் என்ன ஆகிட போகுது, நம்ம எங்கே ப்ரூவ் பண்ணமோ அங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த பொறுமை இருந்தாலே போதும், ரவுடிசம்லாம் வரவே வராது. சரி, இப்போ பாக்ஸிங்குள்ளே வருவோம். இப்போ அமெச்சருக்கும் ஒரு ப்ரோக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ்? இது விளாண்டா இது விளாட முடியாதா, இந்த மாதிரி? ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்தே வந்தோம்னா ப்ரோ மட்டும்தான் இருந்தது, அமெச்சூர் கிடையாது. சார்பட்டாலாம் இருக்கும்போது வெறும் ப்ரோ தான் இருந்தது. முன்னாடி 1920ஸ்லாம் நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே வெள்ளைக்காரங்க அவங்களோட ஸ்போர்ட்டை கற்றுக் கொடுத்து அவனோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரச்சது தான் இந்த பாக்ஸிங். அப்போ அமெச்சூர்னு ஒன்று கிடையவே கிடையாது. அமெச்சூர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 1946க்கு அப்புறம் தான் அமெச்சூர்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா மக்கள் மத்தியில் கொண்டு வராங்க. ஒலிம்பிக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸில் நாடுகள் சம்மந்தப்பட்டு இந்த நாட்டுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி நீங்கள் மெடல் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமெச்சூரோட நாலேஜை கொண்டு வராங்க மக்கள் மத்தியில். ஸோ அப்போ இந்த ப்ரோ பண்ணுறவங்க எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறாங்க, அமெச்சூர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான், அதில் தான் இந்த ரயில்வே வேலைலாம் வருது. ஸோ எப்படி மக்களை உள்ளே கொண்டு வரணும், இப்போ அவங்களுக்கு தேவையானது கொடுக்கணும். அமெச்சூர் நீங்கள் போடும்போது நேஷனல்ஸ்லாம் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரயில்வே வேலை கிடைக்கும், உங்கள் ஒரு கௌரவ பதவி கிடைக்கும். ஸோ இப்படி கவர்மெண்ட் என்னென்ன அவங்களை நல்லது பண்ணுறாங்களோ சொல்லி அமெச்சூர் கொண்டு வராங்க. இப்படி பாக்ஸிங்கில் ப்ரோ தனியாக அமெச்சூர் தனியாக அப்போ தான் பிரியுது. இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸில் அமெச்சூர் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் வின் பண்ணுவோம். சென்னை டிஸ்ட்ரிக்ட் டீம் எப்படி செலக்ட் ஆகும்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேருந்தும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க ஸ்கூல் மேட்சஸில். நம்ம வந்து ஸ்கூலை ரெப்ரசென்ட் பண்ணி வின் பண்ணுவோம். அண்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணதுக்கப்புறம் சென்னை டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் வருவோம். தமிழ்நாடு ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நேஷனல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வெளியே போய் ஃபைட் பண்ணுவோம். ப்ரோ எப்படின்னா இந்த ப்ரோவில் முழுக்க நம்மளை மட்டும்தான். இப்போ சந்துரு ஃபைட் பண்ண போகிறான் ஒரு ப்ரோ பாக்ஸர் அப்படின்னா இது எடுத்ததுமே நேஷனல்ஸ் தான். இந்தியாவில் முழுக்க இருக்க எல்லாரோட ஃபைட் பண்ணி தான் இந்த டைட்டில், இந்தியா டைட்டிலுங்கிறது எல்லாரோட ஃபைட் பண்ணி தான் எடுக்கும்போது இது நேஷனல்ஸ் தான். இது யாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி வராது. இது முழுக்க எனக்கு சம்மந்தப்பட்டது. இதில் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, இது முழுக்க எனக்கும் என்னை ப்ரொமோட் பண்ணுறவருக்கும் இருக்கும். என்னோடய ப்ரொமோட்டருக்கு வந்து மட்டும்தான் இது சேரும். உலக அளவில் நம்ம வேர்ல்டு பாக்ஸிங் வின் பண்ணி, வேர்ல்டு பாக்ஸிங் கவுன்சிலில் நம்ம வின் பண்ணி இந்த வேர்ல்டு டைட்டில் நான் வின் பண்ணி கொண்டு வந்தாலுமே எந்த ஊர் பாக்ஸர்னு சொல்லுவாங்க, இந்தியன் பாக்ஸர்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இந்தியனுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி நான் போகிறேன்னு கேட்டால் கிடையாது, இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போகிறது கிடையாது. ஸோ இதுதான் ப்ரோக்கும் அமெச்சூருக்குள்ள வித்தியாசம். ஃபினான்ஷியலாக பார்த்தா அமெச்சூரில் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி நம்ம கொண்டு போவாங்க. ஒரு டீம் ரெடி பண்ணுவாங்க, அந்த டீமுக்கு தேவையான ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாமே கொடுத்து, ட்ராவல் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அனுப்புவாங்க. பட் ப்ரோக்கு என்ன நடக்கும்னா ப்ரோவில் ப்ரொமோட்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ப்ரொமோட்டரோ இல்லை மேட்ச் மேக்கர்னு சொல்லுவாங்க, ஒரு மேட்ச் நடத்துகிறவர். அவர் வந்து பாக்ஸர்ஸ் எல்லாரும் கேதர் பண்ணி அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்பான்சர்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்பான்சர்ஸ் தான் கிடைக்கும், கவர்மெண்ட் எதுவும் கிடைக்கும். இன்னொன்று இதில் இருக்க பெனிஃபிட்ஸ், ப்ரோவில் இருக்க பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பெருசாக இருக்கும். உலக லெவலில் இருக்கிற பாக்ஸிங்கை நம்ம பார்க்க முடியும். அடுத்த லெவல் போகிறதுக்கு ப்ரோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பசங்க இன்றைக்கி அமெச்சூர் பாக்ஸிங் போடுறவங்க 3 ரவுண்டு இன்ஜுரிஸ் நிறைய நடக்காது. ஸோ 3 ரவுண்டு இன்ஜுரிஸ் நிறைய நடக்காதுன்றது போதில் அவங்க ஸ்கோரிங் மட்டும் தான் அவங்க கணக்கு. ஸ்கோரிங் மட்டும் தான் நிறைய பார்ப்பாங்க. நிறைய ரூல்ஸ் இருக்குது அமெச்சூரில். பட் ப்ரோவில் அதிக ரூல்ஸ் கிடையாது. ப்ரோவில் ப்ரூட்டெல்லாம் சண்டை போட்டுக்கணும். இங்கே ரத்தம் வந்தால் தான் இங்கே உனக்கு டிக்கெட்ஸ் கலெக்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அங்கே இருக்கிறத விட இங்கே ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்கும். அங்கே இருக்கிறத விட அமெச்சூரை விட இங்கே ஸ்டாமினா அதிகமாக இருக்கும். ப்ரோவில் பவர்லேருந்து எல்லாமே இதில் அதிகமாக தான் இருக்கும். பட் இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, இப்போது அதர் ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுறாங்க, அமெச்சூரும் போடுறாங்க, ப்ரோவும் பண்ணுறாங்க. பசங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கிடைக்குது இது மூலமாக, ப்ரோ மூலமாக. இப்போ அமெச்சூர் போடுறான், ஸ்டேட்டுக்குள்ள விளையாடுறான், அவன் கவர்மெண்ட்டுக்காக அப்படி போகிறான், அது அவனோட வழியை பார்த்துட்டு போகிறான். அடுத்து இவன் இதில் ப்ரோவும் போடுறான்னா ஒரு சின்ன அமௌண்ட் அவனுக்கு கிடைக்கும். ப்ரோவில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும், இவன் நேம் வெளியே வர்றதுக்கும் கிடைக்கும். பட் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோச்சஸ்லாம் வந்து அமெச்சூர் போட்டால் ப்ரோ போடக்கூடாது, இது ரூலே கிடையாது. அமெச்சூர் போட்டால் ப்ரோ போடக்கூடாதுன்றது ரூலே கிடையாது, அதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போது. பட் இப்போவும் என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, உண்மையை சொல்ல போனால் அதுதான். ப்ரோ போட்டால் அமெச்சூர் போடக்கூடாது. சரி, அதேமாரி யாராவது வந்து கேட்குறாங்க, பசங்க கேட்குறாங்க, இல்லை ப்ரோ போடலாமே, இது அமெச்சூர் போட்டால் ப்ரோ போடலாம், ரூலெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இவங்க த்ரெட்டன் வைப்பாங்க. எப்படின்னா, நீ ப்ரோ போட்டனா அமெச்சூர் நான் அவனை போட விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது அவன் என்ன நினைப்பான், நமக்கு அமெச்சூர் தான் லைஃபு, அதில் தான் நம்ம ஒலிம்பிக் போகணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படின்ற பட்சத்தில் அவன் என்ன பண்ணுறான், அமெச்சூரை சூஸ் பண்ணிட்டு போயிடுறான். இதுதான் இங்கே நடக்கிறது அமெச்சூருக்கும் ப்ரோக்கும். இப்போ ப்ரோவில் இருந்தால் நம்ம ஒலிம்பிக் போக முடியாதா? இப்போ அதுக்கு
பிடி உஷா அவங்க வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரோ பாக்ஸர்ஸும் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி கிட்ட. ரிசல்ட் வரும். அது ரிசல்ட் கண்டிப்பாக ஃபேவராக தான் வரும், ப்ரோவுக்கு ஃபேவராக தான் வரும். ஏன்னா ப்ரோவில் தான் நிறைய ஃபேன் பேஸை வச்சு தான் ஒலிம்பிக்லேயும் வந்து கேம்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பாக்ஸிங் இப்போ பாரிஸில் பாக்ஸிங் நடக்குது ஒலிம்பிக்ஸில், அடுத்த ஒலிம்பிக்ஸில் பாக்ஸிங் இல்லை. அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேன் பேஸ் கம்மியாயிடுச்சு, அமெச்சூர் பாக்ஸிங்க்கு ஃபேன் பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வந்து நாங்கள் இது சரியான இன்கம் இதுலேருந்து நமக்கு தேவையான அளவு அமௌண்ட் எதுவும் வெளியே வராததால் ஃபேன்ஸ் எதுவும் இல்லாததால் பாக்ஸிங்கை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ரோ கொண்டு வந்து கெனோலோ அந்த மாதிரிலாம் வந்தால் ஃபேன் பேஸ் அதிகமாகிடும். அப்போது ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு என்ன தேவை? ஃபேன் பேஸ் தேவை. அப்போ ப்ரோலேருந்து உள்ளே வரும்போது என்ன ஆகும்? ப்ரோவில் இருக்கவங்க எல்லாருமே ஃபேன் பேஸ் அதிகம். ஒரு ஃபேன் எப்படி உருவாகிறான், எப்படி ஒரு ரசிகன் எப்படி அந்த ஸ்போர்ட்டை பார்க்குறான் அப்படின்னா அதில் ப்ரூட்டலாக அந்த தன்மைக்காக தான் பார்க்குறானே, அக்ரெசிவாக சண்டை போட்டுக்கிறாங்க அப்படி அதுக்காக தான் பார்க்குறானே. அவனுக்கு தேவை ரத்தம் வரணும், அவனுக்கு தேவை கொடூரமாக நாக் அவுட் ஆகணும். ஸோ இங்கே நீங்கள் ரூல்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு அமெச்சூர் பாக்ஸிங்கில் ஸ்கோரிங் மட்டும் போட்டிருந்தா என்ன ஆகுது? அவனுக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியல. அது பார்க்கறதுக்கு சண்டை மாதிரி தெரியல, ஏதோ ஃபென்சிங்கில் அந்த தொட்டு எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஏதோ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் பேஸ் ரொம்ப கம்மி. பட் ஏன் ப்ரோக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ப்ரூட்டல் பஞ்சஸ்க்காக தான். பவர் பஞ்சஸ் நிறைய இருக்குது, ரூல்ஸு கம்மி. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேன்ஸ் ஒரு அந்த வெறித்தனத்தோடு வந்து பார்க்குறாங்க. சூப்பராக இருக்குது ஃபைட்டு, பார்க்கவே அக்ரெசிவாக இருக்குது, நல்லா ஃபைட் பண்ணுறாங்கன்ற பேர் வருது. பாக்ஸிங் பண்ணுறாங்க அப்படின்றத விட்டு ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்ற பேர் வரும், ஃபேன்ஸ் நிறைய வராங்க. அப்போ என்ன ஆகுது? ஒலிம்பிக்ஸில் இவங்களுக்கு தேவை ஃபேன்ஸ்ன்ற போது கண்டிப்பாக ப்ரோவுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸை பற்றி பேசலாம். ப்ரோ ப்ரொமோஷன் கம்பெனி வந்து இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பாக்ஸிங்குள்ளே வரணும்னா அவன் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும். இப்போ நம்ம டிவியில் கிரிக்கெட் பார்த்துட்டு எவ்வளோ பேர் கிரிக்கெட் ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி பாக்ஸிங்கை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும். சென்னையில் அந்த அளவுக்கு பாக்ஸிங் மேட்ச் நடக்கிற மாதிரி தெரியல ஒரு பெரிய லெவலில். இந்த ப்ரொமோட்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுறாங்க சென்னை பாக்ஸிங்கில்? ஏன் அந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க மாட்டேங்குது? ப்ரொமோட்டர்ஸ் தான் பெரிய ரோல் பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும். ஐபிசி இந்தியன் பாக்ஸிங் கவுன்சிலில் ப்ரொமோட்டர்ஸ்க்கு தான் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. எதுக்குன்னா அவங்க தான் எஃபர்ட்டை போட்டு பாக்ஸிங் மேட்சஸ் நடத்துறது. இப்போ ப்ரொமோட்டர்ஸை தாண்டி நம்ம ஸ்பான்சர்ஸ்ன்னு பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து பண்ணுற ஸ்பான்சர்ஸ்னு இருக்கணும். ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் அவங்க கை காசெல்லாம் போட்டு மேட்ச்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் என்னோட கோச் அதான் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட கை காசு தான் போட்டு நிறைய மேட்ச்லாம் இப்போயும் நடத்திட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் ஸ்பான்சர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஏன்னா பாக்ஸிங் வெளியே தெரிய ஆரம்பிச்சதில்ல, இந்த ப்ரோ வெளியே தெரிய ஆரம்பிச்சதில்ல. நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஏன்னா ஸ்பான்சர் யாருமே இல்லை. இப்போ சார்பட்டா படம் எடுத்தாங்க, அவங்க பாக்ஸிங்கை பற்றி அவ்வளோ ஹிஸ்ட்ரியை எடுத்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் எடுத்து பண்ணாங்க. சரி ஓகே, ஹிஸ்ட்ரிக்காக அவங்க பண்ணிட்டாங்க. ஃபியூச்சருக்கு அவங்க என்ன பண்ணாங்க? ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல நான் ராணா டகுபதி அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைதராபாத்தில் இன்றைக்கி என் கையில் பெல்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா அது அவர் பெரிய காரணம். பாக்ஸிங் பேங்கிறது அவர் வச்சு நடத்துகிறாரு. ஐபிபிஎல் மூலமாக பாக்ஸிங் பே அவர் வச்சு நடத்துகிறாரு. இப்போ அவரோட ஸ்பான்சர்ஸில் தான் ஹைதராபாத்தில் மேட்ச் நடக்குது. இல்லை இப்போ அந்த மாதிரி சினிமாவில் இருக்கவங்க பெரிய தொழில் அதிபர்கள் இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னா இங்கே நிறைய மேட்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். இன்னொன்று வெளிப்படையாக மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும். வெளிப்படையாக மேட்ச் நடக்க ஆரம்பித்தாதான் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒருத்தன் டிவியில் பார்த்துட்டு வந்தால் தான் அவனுக்கு பாக்ஸிங் பார்த்தா தான் அவனுக்கு சேரணும்னு தெரியும். ஸோ வெளிப்படையாக மேட்ச் எதுவுமே இங்கே நடக்கிறது இல்லை. இல்லை நேர் ஸ்டேடியமில் நடக்கும், எங்கே எப்படி நடக்கும் எதை நடக்கும் யாருக்கும் தெரியாது. சில நேரம் பாக்ஸிங் இப்போ நம்ம போகிற வழியில் கூட எங்கேயோ பாக்ஸிங் நடக்கும், வெளியவே தெரியாது. ஏன்னா அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டோ ப்ரமோட் பண்ணுறதோ எதுவுமே இங்கே நடக்காது. ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு பெரிய ரோல், அவங்க பெரிய ரோல் பண்ணுவாங்க. இங்கே என்னென்னா ப்ரொமோட் பண்ணுறதுலேருந்து, பாக்ஸர்ஸை சூஸ் பண்ணுறதுலேருந்து, மேட்ச் பேக் பண்ணுறதுலேருந்து, ஸ்பான்சர்ஸை பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணுறது தான். ஸோ அவங்களோட ரோல் அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன இங்கே மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் இல்லை. ப்ரொமோட்டர்ஸ்க்கு சரியான ஸ்பான்சர்ஸ் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்கரேஜ் பண்ணிவிட்டு அப்போ தன்னைத்தானே இந்த ஃபைட்டெல்லாம் பார்த்துட்டு தானாக பாக்ஸிங்கில் வந்து சேருவாங்க. பெரிய நெகட்டிவ்னா அது உண்டு தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜேக் பால் ஃபைட்டை பார்த்தேன், அவரோட ஃபர்ஸ்ட் ஃபைட்டு. அதில் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட் 4 மேட்ச் இருக்கும், நடுவில் வந்து மியூசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணி ஜஸ்டின் பீபர் அந்த மாதிரி உள்ள ஏதாவது அனிருத் அந்த மாதிரி கொண்டு வந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச்க்குள்ள இப்போ அனிருத்துக்காகவே வருவாங்களா, அந்த மாதிரி எதாவது பண்ணால் நடக்க வாய்ப்பு இருக்குது? அது எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது, ஸ்பான்சர்ஸ் கையில் தான் இருக்குது. அனிருத் மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அங்கே கான்சர்ட் பண்ணணும், ரிங்கில் வந்து இப்போ பாடணும் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும் அவருக்கு. அப்படி இல்லை அவரோட கான்சர்ட்டில் பாக்ஸிங் மேட்ச் நடக்கணும் அப்படின்னாலும் அவருக்கு அமௌண்ட் பே பண்ணணும். அது ஸ்பான்சராக பண்ணுவாங்களான்னு கேட்டால் பண்ணலை. பட் பண்ணுறோம். இங்கே வந்து ஹைதராபாத்தில் வந்து ஒரு ரேப் டீமை கூப்பிட்டு வந்து பாட்டெல்லாம் பாட வச்சு அப்படி தான் பண்ணுறாங்க. ரெண்டு வாட்டி மேட்ச் நடக்கும்போது அது நடக்குது. நார்த்தில் மேட்ச் நடந்தாலும் அதுதான், ஒரு 4 மேட்ச்சுக்கு நடுவில் பீப்புள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவங்க சோர்ந்து போகாத இருக்கிறது என்கரேஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் பாட்டெல்லாம் நடக்குது. பட் பெரிய சிங்கர்ஸ் யாரும் வராங்களான்னு கேட்டால் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நார்த்துலேயும் சரி, தமிழ்நாடை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் ஓரளவுக்கு ப்ரோ பாக்ஸிங் மேலே வந்துடுச்சு. ஏன்னா நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸருக்கு விஷ் பண்ணி போட்டிருந்தாங்க. WBC
டைட்டில் வின் பண்ணதுக்கு. எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. இவங்கெல்லாம் விஷ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள், அந்த பையன் அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நான் விசாரிக்கும் போது, இல்லை பாக்ஸிங்க்கு அங்கே அவ்வளோ கிரேஸ் இருக்குது. ஏன்னா போகிற எல்லாமே பெரிய பெரிய பேனர்லாம் வச்சு, கட் அவுட்ஸ் எல்லாம் வச்சு நான் ட்ராவல் பண்ணும்போதே தெரியும் அந்த மேட்ச்சுக்கு எவ்வளோ ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு. தமிழ்நாட்டில் ஸ்பான்சர்ஸ் இல்லை. அது ஒரு விஷயந்தான். இப்போது இதை பார்க்குற சார்பட்டா படம் எடுத்து அதில் பாரஞ்சித்தோ இல்லை அதில் நடித்த ஆர்யாவோ இதை எடுத்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோ பாக்ஸிங் வரும். சரி, ஓகே, இது ப்ரோ பாக்ஸிங் மட்டும்தான் வரும், அவங்களுக்கு எதுவும் லாபம் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக லாபம் வரும். இன்றைக்கி உலக அளவில் பாக்ஸிங் பார்க்குறீங்க. ஜேக் பால், லோகன் பால் யூடியூபர் தான். ஆனால் இன்றைக்கி அவனுக்கு எவ்வளோ மணி வச்சுருக்காங்க அவங்க, எது மூலமாக அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா பாக்ஸிங் தான். இன்றைக்கி வேர்ல்டு கிளாஸில் நிறைய பேர் பாக்ஸிங் ப்ரொமோட்டராக வெளியே வந்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அது மூலமாக நிறைய இன்கம் வந்து. அப்போ இங்கே அவங்க ஸ்பான்சர் பண்ணி எடுத்து நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய லெவல் இன்கமும் கிடைக்கும். ஒரு பாக்ஸிங் ஸ்போர்ட்டையும் வளர்த்த மாதிரி இருக்கும், அவங்களோட ஐடியாலஜியை இங்கே கொண்டு வந்த மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு நல்ல இன்கமும் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஒரு அம்பானி அந்த லெவலில் இறங்கினா பயங்கரமாக இருக்கும். அந்த லெவலில் இருந்தோம்னா இந்தியா தான் நம்பர் 1 இருக்கும். ப்ரோ பாக்ஸிங்கில் இந்தியா நம்பர் 1 இருக்கும். அம்பானி அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னா இந்தியா கண்டிப்பாக நம்பர் 1 இருக்கும். இப்போ ஜேக் பால் அவரை பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ ஒரு கோட்ஸே சொல்லுவாங்க அமெரிக்கா இஸ் மதர் ஆஃப் எவ்ரிதிங்னு. அங்கே ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாக அது பரவும். இப்போ அமெரிக்காலலாம் பார்த்தோன்னா யூடியூபர் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் பாக்ஸிங்ன்றது ஒரு பயங்கர ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. இதனால வந்து பாக்ஸிங் டெவலப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? நிறைய சின்ன பசங்க உள்ள வருவாங்க. கண்டிப்பாக நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இவன் ஒரு யூடியூபர், இப்போ வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் கூட ஃபைட் பண்ணுறான். ஏன்னா மேவதர் ப்ளஸ் லோகன் பால் ஃபைட் நடந்தது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி தான் வந்தது. மேவதர் ஒரு அன்பீட்டபிள் சாம்பியன், வேர்ல்ட் சாம்பியன், பட் நீ வந்து ஒரு யூடியூபர் கூட வந்து ஃபைட் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். மேவதர் கிட்ட கேட்டால் அவனுக்கு $100 மில்லியன் தரேன்னு சொன்னால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். வெளியே இருந்து இந்த ப்ரமோட்டர்ஸ் வியூவில் இருந்தோம், ஃபைட் மேக்கர்ஸ் வியூவில் இருந்தோம், ஃபைட் ஃபேன்ஸ் வியூவில் இருந்தும் பார்க்கும்போது இவங்க இது ஒரு பெரிய ப்ரமோஷனாக இருக்குது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் 1000 வந்தாலும் இன்றைக்கி பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாதவங்க அந்த யூடியூபர் மூலமாக என்ன ஆகுது, பாக்ஸிங்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, மேவதர்னு யாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது அப்படியே என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி யூடியூபர்ஸ்குள்ளே ஒரு ஃபைட் நடக்குது. இந்த கேஎஸ்ஐன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஃபைட் நடந்தது. ஸோ இதுக்கு நம்ம இந்தியன் பாக்ஸர் கூட அந்த இதில் வந்திருக்காரு, நீரஜ். இந்தியன் அவர் பேரே யாருக்கும் தெரியாமல், இந்தியாவில் இப்படி ஒரு பாக்ஸர் இருக்காரு, WBCலாம் ஆல்ரெடி ஃபைட் பண்ணியிருக்காரு, அப்போல்லாம் அவர் பேரே தெரியல. இன்றைக்கி வந்து இந்த ஜேக் பால், லோகன் பால் இருந்து அவங்ககிட்ட ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே வேர்ல்டு ஃபுல்லாக தெரியுது. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். அவங்க வந்து எப்படி இதை கொண்டு போகிறாங்கன்னு இல்லை, பட் நிறைய பாக்ஸிங் ஃபேன்ஸை ரெடி பண்ணிட்டாங்க யூடியூபர்ஸ். யூடியூபர்ஸோட ஒரு பெரிய பங்கு இதில் இருக்குது. ஏன்னா அமெரிக்கா ஸ்டார்ட் பண்ணிச்சு, சொன்ன மாதிரி லோகன் பால், ஜேக் பால் ஸ்டார்ட் பண்ணது. இன்றைக்கி பிலிப்பைன்ஸு, பேங்காக்கு, அங்கே இங்கே நிறைய யூடியூபரோட ஃபைட்டெல்லாம் பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ இது என்ன இது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தவரைக்கும் ப்ளஸ் தான். அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாக்ஸிங் மூலமாக நிறைய ஏர்ன் பண்ணுவாங்க. அடுத்து பாக்ஸர்ஸ் கிட்ட ஃபைட் பண்ண தான் வருவாங்க. இப்போ எல்லாரும் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்களே, நீங்கள் ஏன் யூடியூபர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறீங்க, பாக்ஸர்ஸ் கூட ஃபைட் பண்ணுங்க அப்படின்னு. அதனால தான் மைக் டைசனை நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, கரண்ட்டில் சாம்பியனாக இருக்கணும்னு நீங்கள் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு வரும்போது பாக்ஸர்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தானே அந்த கேம் வந்து மேலே க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம தமிழ் கம்யூனிட்டியும் அந்த மாதிரி பாக்ஸிங்குள்ளே இறங்கினா பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி வந்து மென்ஸ் ஃபிசிக்கை பெருசாக பேசுகிறாங்க. மென்ஸ் ஃபிசிக்கு, பாடி பில்டிங்கு. நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், இந்த பிக் லீன்னு சொல்லிட்டு ஒரு பாடி பில்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெயிட் லிஃப்டர்ஸும் பாடி பில்டர்ஸும் இப்படி தப்பாக பேசுகிறாங்க. ஏன் பாக்ஸர்லாம் வந்து 10 பஞ்ச் அடித்தா எங்களால் ஒரு பஞ்ச் அடிக்க முடியாதா, ஒரு பஞ்ச் நாங்கள் வெயிட்டாக அடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நிறைய நடுவில் நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் அதுக்கெல்லாம் இது போட்டிருந்தாங்க, பேட் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, ரிப்ளே பண்ணி வீடியோ போகிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, ஒரு காம்பேட் ஸ்போர்ட்ஸை பார்க்குறவங்களும் சரி, காம்பேட் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களும் சரி, அவங்களுக்கு தான் தெரியும் அதில் என்னென்ன இருக்குது. இவர் பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார், என்னென்னு எங்களோட பவருக்கு அவங்க தாங்க மாட்டாங்க. இப்போ இவங்களுக்குன்னு ஒரு வெயிட் கேட்டகரி இருக்குல்ல, 70 kg 80 kg பாடி பில்டர்ஸ்னு, அதே மாதிரி தான் எல்லா காம்பேட் ஸ்போர்ட்ஸ்லையும் இருக்குது. இப்போ பிகிலியோட வெயிட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட். நான் உங்களுக்கு சொன்னால ஹெவி வெயிட் 92+. அப்போ 92+லாம் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க. இப்போ இவர் 10 அடி அடிக்கும் போது முதல்ல அவர் உயிரோடவே இருக்க மாட்டார். ஒரு 10 அடி வாங்கிட்டு அவர் திருப்பி அந்த ஒரு அடி அடிக்கணும்னா முதல்ல அந்த 10 அடிக்கு இருக்கவே மாட்டார், 2 அடியில் நாக் அவுட் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்னன்னா இவங்க எல்லாருமே சேலஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக இவங்களெல்லாம் சேலஞ்ச் பண்ணணும். பிகிலியை நானே சேலஞ்ச் பண்ணுறேன். இது மூலமாக இப்போ ஒரு 10 நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்கள் வெயிட் கேட்டகரி என்ன நான் போடுறேன், நான் லைசன்ஸ் நானே வாங்கி தரேன், நான் கஷ்டப்பட்டு நான் காசை போட்டு நான் லைசன்ஸ் வாங்கி தரேன், ஃபைட் வா, கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்க, வாங்க ஃபைட்டு போடுவோம். நீங்கள் சொல்கிறீங்கல்ல பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கு, நான் அந்த ஸ்போர்ட்டை மதிக்கிறேன். பாடி பில்டிங்கும் சரி, மென்ஸ் ஃபிசிக்கும் சரி, எந்த ஸ்போர்ட்டுமே ஈஸி கிடையாது. இதுக்கு டெடிக்கேட்டடோட டிசிப்ளினாக எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. நான் அவங்க எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பாக்ஸர்ஸ் முதல்ல இந்த மாதிரி வெளியே வந்து பேசவே மாட்டாங்க, யாரையும் சேலஞ்ச் பண்ணுறது அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு தான் இருப்பாங்க. ஏன்னா பாக்ஸர் சேலஞ்ச் பண்ணால அது மிரட்டலாக மாறிடும். இப்போ மற்ற ஸ்போர்ட்ஸில் அவங்க சேலஞ்ச் பண்ணால் அது சேலஞ்சு, பாக்ஸர் வந்து சேலஞ்ச் பண்ணால் அது மிரட்டல். ஆனால் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இதுலேயே அந்த ஸ்போர்ட் ஒரு பேர் சொல்கிறதே சேலஞ்சுக்காக தான் சொல்கிறேன். வரட்டும், அவர்
பார்த்தாருன்னா இதை பார்க்கட்டும், பார்த்தா வரட்டும். அவர் எது மூலமாக வருவாருன்னு தெரியல. இப்போ உங்ககிட்ட வருவாரா இல்லை டேரெக்டாக என்கிட்ட வருவாங்களா? நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன், நீ சேலஞ்ச் பண்ணு. நீ சொன்னல அந்த இன்டர்வியூவில் 10 அடி நான் அடித்தா நீ ஒரு அடி திருப்பி அடித்தா நாங்கள் தாங்க மாட்டோம், வெயிட் லிஃப்டர்ஸும் பாடி பில்டர்ஸும் அப்படின்னா போட்டுக்கலாம் ரிங்கில். இல்லீகல் ஃபைட்ஸே வேணாம். இந்த ரோடு சண்டை, யூடியூப்பில் ரீல்ஸ் போட்டு சண்டை இது தேவையே இல்லை. அனௌன்ஸ் பண்ணுங்கள், ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுங்கள். நானும் சொல்கிறேன், ஃபைட் என்னைக்கு நடக்குதோ சொல்கிறேன். நீ நான் ஃபைட் பண்ணுறேன். நான் ஃபைட் பண்ணால் எனக்கு ஒரு இது இருக்கணும். இப்போ என் கூட ஒரு ஃபைட் பண்ணுற ஒரு நான் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். சும்மா எல்லாருக்கிட்ட ஃபைட் பண்ண முடியாது. டெபியூட் ஃபைட்டருக்குலாம் பண்ண முடியாது. ஆனால் பட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொன்னீங்களா அந்த 10 பஞ்சு அடித்தா ஒரு பஞ்ச் இது பண்ணால் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன் சேலஞ்ச் இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் என்கிட்ட சண்டை போட்டு பாருங்கள். உங்கள் பவர் ஜெயிக்குதா இல்லை நான் இத்தனை வருஷம் பாக்ஸிங் ஜெயிக்குதா, பாடி பில்டிங் ஜெயிக்குதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணணும். நிறைய பேருக்கு சேலஞ்ச் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் தேவையில்லாத வார்த்தைங்களாம் நிறைய பேசுகிறாங்க. பாடி பில்டர்ஸ் இப்போது வந்து நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்போர்ட் வெளியே தெரியுது. அவங்க ஸ்போர்ட்டே வந்து காமிக்கிற ஸ்போர்ட்டு தான், ஷோ பண்ணுற ஸ்போர்ட். அவங்களுக்கு நிறைய வெளியே தெரியுதுன்னொன்னே எல்லாம் நிறைய காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பாக்ஸர்ஸும் வெளியே வரணும். ஏன்னா பாக்ஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. அதனால் இது ஒரு பொருட்டாக மதிக்கிறது இல்லை. நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணணும். ப்ரோ, இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாக்ஸராக இருக்கீங்க. இப்போ நிறைய பேருக்கு பாக்ஸிங் பண்ணணும்னு ஆசை இருக்கும், ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க இப்போ முதல்ல பாக்ஸிங் கற்றுக்கோங்க. சரிங்களா, அது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இங்கே இதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா? இத்தனை வயசுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி அப்படி எதுவுமே கிடையாது. ப்ரோ பாக்ஸிங்க்கு அப்படி எதுவுமே கிடையாது. அமெச்சூருக்கு டைம் லிமிட் இருக்குது. அமெச்சூரில் என்னன்னா அந்த ரயில்வே வேலை வாங்கணும், நேஷனல்ஸ் போகணும் அப்படின்னு அதுக்கு டைம் லிமிட் இருக்குது. ஏன்னா அந்த கவர்மெண்ட் வேலைன்றதால. மற்றபடி அமெச்சூருக்கும் வந்து ஒலிம்பிக்ஸ்க்குலாம் ஏஜ் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. உங்களோட திறமை தான். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக போகலாம். நீங்கள் வின் பண்ணி மேலே போனீங்கன்னா போகலாம். ஸோ ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. பட் நான் ப்ரோவே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு 25 வயசு ஆகுது இல்லை 30 வயசு ஆகுது அப்படின்றவங்க, நான் பாக்ஸிங்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ப்ரோ வரது பெஸ்ட்டு. ப்ரோவை சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதே மாதிரி பாக்ஸிங் உள்ள வரது ரொம்ப கஷ்டமாக கிடையாது. லோக்கலில் நிறைய கிளப் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் பேசிக்ஸ் அதில் கற்றுக்கலாம். லோக்கல் கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அமெச்சூர் பாக்ஸிங் நீங்கள் ஸ்டேட்டு நேஷனல்ஸ் போகிறது எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இல்லை ப்ரோவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ப்ரோ பண்ணணும் அப்படின்னா WBCயில் லைசன்ஸ் வாங்கணும், IBC லைசன்ஸ் வாங்கணும். அதை WBC இது பண்ணி கொடுத்துருவாங்க. லைசன்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களை ஒரு ப்ரொமோட் பண்ணணும். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எங்களே கூட காண்டாக்ட் பண்ணலாம். எங்ககிட்டே நீங்கள் உங்களோட ஃபைட் வீடியோஸ் அனுப்புங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோஸ் அனுப்புங்க. உங்ககிட்ட ஸ்கில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே கூட ஃபைட் பண்ண வைப்போம். ஏன்னா ப்ரோ வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வளர்த்தாகணும், கொண்டு வரணும். அப்படின்ற பட்சத்தில் திறமை இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க, நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இது ப்ரோ ஃபைட் பண்ண வைக்கிறது அது நம்மளோட பொறுப்பு. நீங்கள் கற்றுக்கிறது லோக்கலில் எங்கள் கிளப் இருந்தாலும் கற்றுக்கலாம். அமெச்சூர் பாக்ஸிங் பண்ணுற பசங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் அமெச்சூரில் பண்ணுங்கள், அமெச்சூர் பாக்ஸிங் பண்ணுங்கள். அது உங்களுக்கு லைஃபு. ஏன்னா ரயில்வே வேலை கிடைக்கும், ஒலிம்பிக்ஸ் போகலாம், எல்லாமே ஓகே. பட் ப்ரோ பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. ப்ரோ தான் உங்களோட அடுத்த லெவல். ஒலிம்பிக் அப்புறம் எல்லாருமே ப்ரோவில் தான் இருப்பாங்க. ஒலிம்பிக் மெடல் அடிக்கும் போது கூட அவங்க பேர் தெரியாது. பட் ப்ரோவில் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆனதுக்கப்புறம் அவங்க பேர் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அமெச்சூர் மட்டும்தான் இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது. அமெச்சூர் பண்ணிட்டு தான் ப்ரோ பண்ணணும்னு கிடையாது. இன்றைக்கி கனவுலலாம் அமெச்சூர் பண்ணவே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோ தான். மேனிபேக்கும் ப்ரோ தான். அவங்களும் வேர்ல்டில் வந்து அவங்களாம் சூப்பர் ஸ்டார், பாக்ஸிங் ஸ்டார் அவங்கெல்லாம். ஸோ அமெச்சூர் இல்லாமலும் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது ப்ரோ நிறைய பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஸ்கில் கற்றுக்கலாம், நியூட்ரிஷனல் சப்போர்ட் கிடைக்கும், உங்களுக்கு சின்னதாக அமௌண்ட்டும் கிடைக்கும். ஸோ உங்களோட தேவைகளுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து உங்களோட ஸ்டாமினா, என்டியூரன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடும். உங்களுக்கு அமெச்சூர் போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் இதில் பேசிக்கே 4 ரவுண்ட்ஸு போட ஆரம்பிச்சு ஒரு 2 ஃபைட்டுக்கு அப்புறம் 6 ரவுண்டு 8 ரவுண்டுன்னு போக ஆரம்பிக்கும் போது 8 ரவுண்ட்ஸுக்கு போகிற ஸ்டாமினா இருந்ததுன்னா அப்போ நீங்கள் 3 ரவுண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுவீங்க. அமெச்சூருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அமெச்சூர் பண்ணுற பாக்ஸர்ஸ் நிறைய பேர் ப்ரோ வாங்க. அப்படி இருந்தால் தான் இந்த ஸ்போர்ட்டை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். இப்போ உங்களோட லைஃப் என்னோட லைஃப் அப்படின்றத தவிர்த்து இந்த ஸ்போர்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்போர்ட்டை கண்டிப்பாக அடுத்த லெவல் கொண்டு போனோம்னா ப்ரோ வந்தால் மட்டும்தான் முடியும். இப்போது அசோசியேஷன்ஸ் வரப்போகுது. தமிழ்நாடு அசோசியேஷன் இருக்கார் இல்லைங்களா, இந்த அமெச்சூரு. அதே மாதிரி ப்ரோக்கு ஸ்டேட் அசோசியேஷன் வந்தாச்சு. கேரளா வந்துடுச்சு, ஆந்திரா வந்துடுச்சு, டெல்லி அங்கெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இப்போது இங்கே தமிழ்நாடு அசோசியேஷன் வரப்போகுது, சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனும் வரப்போகுது. இங்கே சென்னையில் 5 டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரி பண்ணிட்டாங்க டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனு. சென்னை டிஸ்ட்ரிக்கும் வரப்போகுது. நாங்கள் தான் அதை பண்ண போகிறோம். தமிழ்நாடு இப்போ நாங்கள் தான் பண்ண போகிறோம். ஸோ அமெச்சூரில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்குதோ அதே மாதிரி ப்ரோவில் நடக்க போகுது. ஒலிம்பிக்கில் ப்ரோ பாக்ஸர்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து டைட்டில் வச்சிருக்க எல்லாரையும் தான் ஒலிம்பிக்ஸ்க்கு சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே ப்ரோக்குள்ளே வரது ரொம்ப நல்லது. நீங்கள் ஆரம்பத்திலே வந்து நீங்கள் டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் உங்களுக்கு தான் தருவாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒலிம்பிக் போகணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் ப்ரோ வரது பெஸ்ட்டு. சூப்பர் ப்ரோ, நம்ம நிறையா பேசிட்டோம். ரொம்ப நன்றி வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப
ரொம்ப ப்ரௌடாக இருக்குது உங்களை பார்த்தது, உங்க கூட பேசுனதெல்லாம். ஆனால் நம்ம சும்மா பாக்ஸிங் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ பேசும்போது தான் தெரியுது எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, எவ்வளோ அரசியல் இருக்குது. அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் வந்து பாக்ஸிங்லாம் வளரணும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பாக்ஸிங் பர்சியூ பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். வந்து பேசுனதுக்கு, உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கு ராணா டகுபதி, என்னோட கோச் ரஜினிகாந்த், அப்புறம் என்னோட சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களையும் சேர்த்து. ஏன்னா நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. உங்கள் மூலமாக நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ப்ரோவுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. உங்களோட கோச் ரஜினிகாந்த் அவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ப்ரோ.